revealed in you are Christ. What a beautiful name it is. What a beautiful name it is. The name of Jesus Christ, my King. What a beautiful name it is. Nothing compares to this. What a beautiful name it is. The name of Jesus. You didn't want heaven without us. So Jesus, you brought heaven down. My sin was great. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஜூலை மாதத்தினுடைய முதல் ஆராதனையில் உங்களை வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். It's such a joy to welcome you all to the very first service of July, and I believe that this month is going to be a great blessing to all of you. And I have a promise verse for all of you this morning from Psalm 102 verse 13. சங்கீதம் 102 அதனுடைய 13வது வசனத்தை கர்த்தர் இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தமாக நமக்கு தந்திருக்கிறார். அந்த வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். First I'll read it in English and then I will read it in Tamil. I'll read it from the Passion Translation. I know you are about to rise and show your tender love to Zion. Now is the time, Lord, for your compassion and mercy to be poured out. The appointed time has come for your prophetic promises to be fulfilled. தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர். அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. Hallelujah. How many of you believe this word with me? The Lord says the appointed time for His favor and for His mercy to be released upon you has come already. And this is going to be the month you will be receiving the promises of God in your life. You know, you have received the promises of God already. There are a lot of promises of God in your life that is yet to be fulfilled. And God says that in this month you'll be able to see, you'll be able to witness the promises of the Lord coming to pass in your life. இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், ஆண்டவர் அநேக தீர்க்க தரிசனங்களை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். இந்த மாதத்தில், இந்த ஜூலை மாதத்தில் அவைகள் அனைத்தையும் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். கர்த்தர் சொல்கிறார், ஏற்ற சமயத்தை ஆண்டவர் வைத்திருந்தார், அந்த காலம் வந்திருக்கிறது, அந்த ஏற்ற நேரம் வந்திருக்கிறது. So God's time is already here. In this month of July you'll be able to see those blessings of the Lord in your life. Amen. How many of you believe with me? I would encourage you to do something. Share this link with somebody. இந்த லிங்கை மற்றொரு இடத்துல நீங்கள் ஷேர் பண்ணி அவருடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்க முடியும். I'm so happy to be to announce that Reverend John D. Brito from Bethel New Life Fellowship, Australia, he'll be sharing the word of God today. இன்றைக்கு கர்த்தருடைய தாசன் ஜான் டி பிரிட்டோ அவர்கள் ஆஸ்திரேலியாவிலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை நம்ம மத்தியில் பகிர்ந்து கொள்ள போகிறார்கள். கடந்த முறையும் அவர்கள் நம்மோடு கூட பேசினார்கள். அது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருந்தது. இந்த நாளிலும் அவர்கள் நம்மோடு கூட பேச இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம், அது மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக நான் கருதுகிறேன். Hallelujah. So let's all wait for a great message, and before that our senior pastor will be leading us all in a time of worship. So let's all join together to worship the Lord. Praise the Lord. Hallelujah. இந்த காலை வேளையிலே கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் ஆயத்தத்தோடு வந்திருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே இந்த ஆராதனை ஆரம்பிக்க போவதற்கு முன்பதாக சங்கீதத்தின் ஒரு சில வசனங்களை வாசித்து நாம் தேவனை ஆராதிக்க போகிறோம், தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் நீங்கள் இருக்கிற இடங்களிலே உற்சாகமாய் உங்கள் கரங்களை தட்டி தேவ நாமத்தின் மகிமைக்காக அவரை துதித்து ஆராதித்து பாடுங்கள். நிச்சயமாய் துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற தேவன் நம்முடைய மத்தியிலே அவர் இந்த காலை வேளையிலே கடந்து வந்திருக்கிறார். சங்கீதம் 34 1-2 வசனங்கள்.
கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. இந்த காலை வேளையிலே நாம் சேர்ந்து ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். கர்த்தர் நம்முடைய துதிகளிலே பிரியமுள்ளவராய் இருக்கிறார். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். இந்த காலை வேளையிலே அதிக சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடும் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் இதுவரை செய்த சகல நன்மைகளுக்காக கர்த்தரை நீங்கள் துதிக்க வேண்டும், ஸ்தோத்திரிக்க வேண்டும், கர்த்தரை வாழ்த்த வேண்டும், கர்த்தரை நீங்கள் போற்ற வேண்டும். வேத புஸ்தகத்திலே 66 புஸ்தகங்கள் இருக்கிறது நம்முடைய பரிசுத்த வேதாகமத்திலே. அதில் 2 புத்தகங்கள் ஆராதனை புத்தகங்களாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே சங்கீத புஸ்தகம் ஒரு ஆராதனையின் புஸ்தகமாக இருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே வெளிப்படுத்தின விசேஷம் ஆராதனையின் புஸ்தகமாக இருக்கிறது. பூமியிலேயும் கர்த்தரை துதிக்கும் துதியினால் நிரம்பி இருக்கிறது. அது சங்கீத புஸ்தகம் நமக்கு அதை வெளிப்படுத்துகிறது. பரலோகத்திலும் துதிக்கும் துதியினால் நிரம்பி இருக்கிறது. அது வெளிப்படுத்தின விசேஷம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நாம் பூமியிலேயும் துதிக்க வேண்டும், பரலோகத்திலேயும் துதிக்க வேண்டும். பரிசுத்தவான்களோடு கைகோர்த்து தேவனை துதிக்க வேண்டும். தேவ தூதர்களுடன் இணைந்து கர்த்தரை துதிக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த உலகத்திலே நாம் செலவழிக்கிற ஒவ்வொரு நேரமும் நித்திய ஆராதனையின் தேசமாகிய பரலோகத்தை நோக்கி நாம் சென்று கொண்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நேரமும் நம் ஆண்டவரை துதிப்போம், நம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஏசாயா 61 அதிகாரம் 3வது வசனத்திலே நமக்கெல்லாம் ஆண்டவர் துதியின் உடையை கொடுத்திருக்கிறார். நம்முடைய துக்கங்களை மறந்து வேதனைகளை மறந்து ஹல்லேலூயா துதியிலே நிரம்பி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இன்றைய நாளிலும் நீங்கள் ஒரு தீர்மானம் செய்யுங்கள். சங்கீதம் 34:1 படி கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயிலே இருக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே கர்த்தரை நாம் துதிப்போம். கடந்த 1 மாத காலமாக நம்மை கண்ணின் மணி போல அவர் பாதுகாத்து நமக்கு நல்ல சுகத்தை தந்து, நல்ல பலத்தை தந்து, நல்ல ஆரோக்கியத்தை தந்து, இந்த புதிய மாதத்திலே சமாதானத்தோடு பிரவேசிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. Thank you Lord Jesus. நாம் சேர்ந்து இப்பொழுது நம்முடைய 2 கரங்களை தட்டி, சேனைகளின் கர்த்தர் நல்லவரே, சேதமின்றி நம்மை காப்பவரே, சோர்ந்திடும் நேரங்கள் தேற்றிடும் வாக்குகள் சோதனை வென்றிட தந்துள்ளுவார் என்ற பாட்டை நாம் பாடுவோம். சேனைகளின் கர்த்தர் நல்லவரே, சேதமின்றி நம்மை காப்பவரே, சேனைகளின் கர்த்தர் நல்லவரே, சேதமின்றி நம்மை காப்பவரே, சோர்ந்திடும் நேரங்கள் தேற்றிடும் வாக்குகள் சோதனை வென்றிட தந்தருள்வார். சோர்ந்திடும் நேரங்கள் தேற்றிடும் வாக்குகள் சோதனை வென்றிட தந்தருள்வார். எக்காலத்தோ நம்பிடுவோம், திக்கற்ற மக்களின் மறைவிடம், பக்கபலம் பாதுகாப்பும், இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். எல்லாரும் சேர்ந்து பாடு. பக்கபலம்
இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். எக்காலத்தோ நம்பிடுவோம் திக்கற்ற மக்களின் மறைவிடம். பக்கபலம் பாதுகாப்போம் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். பக்கபலம் பாதுகாப்போம் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். வெள்ளங்கள் புரண்டு மோதினாலும் உள்ளத்தின் உறுதி அசையாதே. வெள்ளங்கள் புரண்டு மோதினாலும் உள்ளத்தின் உறுதி அசையாதே. 7 மடங்கு நெருப்பு நடுவிலும் இயேசு நம்மோடங்கு நடக்கின்றார். 7 மடங்கு நெருப்பு நடுவிலும் இயேசு நம்மோடங்கு நடக்கின்றார். எக்காலத்தோ நம்பிடுவோம் திக்கற்ற மக்களின் மறைவிடம். பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். ஆழத்தே நின்று நாம் கூப்பிடுவோம் ஆத்திரமாய் வந்து தப்புவிப்பார். ஆழத்தே நின்று நாம் கூப்பிடுவோம் ஆத்திரமாய் வந்து தப்புவிப்பார். கப்பலின் பின்னணி நீத்திரை செய்திடும் கர்த்தர் நம்மோடங்கு காவலையே. கப்பலின் பின்னணி நீத்திரை செய்திடும் கர்த்தர் நம்மோடுண்டு காவலையே. எக்காலத்தோ நம்பிடுவோம் திக்கற்ற மக்களின் மறைவிடம். பக்கபலம் பாதுகாப்போம் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். காத்திருந்து பலன் பெற்றிடுவோம் கர்த்தரின் அற்புதம் கண்டிடுவோம். காத்திருந்து பலன் பெற்றிடுவோம் கர்த்தரின் அற்புதம் கண்டிடுவோம். ஜீவனானாலும் மரணமானாலும் நம் தேவனின் அன்பில் நிலைத்திருப்போம். ஜீவனானாலும் மரணமானாலும் நம் தேவனின் அன்பில் நிலைத்திருப்போம். எக்காலத்தோ நம்பிடுவோம் திக்கற்ற மக்களின் மறைவிடம். பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். பக்கபலம் பாதுகாப்பு இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். இயேசு நம் யுத்தங்கள் நடத்துவார். ஏற்றிடுவோம் என்றும் ஜெய கோடி. இயேசு நம் யுத்தங்கள் நடத்துவார். ஏற்றிடுவோம் என்றும் ஜெய கோடி. யாவையும் ஜெயித்து வானத்தில் பறந்து இயேசுவை சந்தித்து ஆனந்திப்போம். யாவையும் ஜெயித்து வானத்தில் பறந்து
இயேசுவை சந்தித்து ஆனந்திப்போம். எக்காலத்தோ நம்பிடுவோம் திக்கற்ற மக்களின் மறைவிடம், பக்கபலம் பாதுகாப்பு இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். பக்கபலம் பாதுகாப்பு இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே உங்கள் விருப்பத்தை அனல் மூட்டி எழுப்புங்கள். கர்த்தரை துதிக்க வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை இருக்க வேண்டும். தாவீது ராஜாவுக்கு கர்த்தரை துதிக்க வேண்டும் என்ற தாகம் இருந்தது. தேவ பிரசன்னத்தின் மேல் அவ்வளவு வாஞ்சியாக இருந்தார் தாவீது ராஜா. மானானது நீரோடுகளை வாஞ்சித்து கதறுகிறது போல என் ஆத்துமாவு மேல் வாஞ்சித்து கதறுகிறது என்று அவர் சங்கீதத்திலே சொல்லியிருக்கிறார். இன்றைய நாளிலே நீங்கள் கர்த்தரை துதிக்க துதிக்க அவருடன் நீங்கள் ஒன்றாகி விடுகிறீர்கள். அவருடன் இணைந்து இருக்கிறவன் அவரோட ஒரே ஆவியாய் இருக்கிறான். ஆகவே ஒருமனப்பட்டு நம்முடைய கரங்களை தட்டி உற்சாகமாக மீண்டும் இன்னொரு பாடலை பாடி கர்த்தரை மைமைப்படுத்துவோம். அவர் நல்லவராய் வல்லவராய் போதுமானவராய் இருக்கிறார். இந்த இக்கட்டு காலத்திலே, இந்த நெருக்கமான காலத்திலே, இந்த உபத்திரவ நாட்களிலே கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சகாயராக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தர் உங்களுக்கு சகாயர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பழைய பாடல், இந்த பாடலை நான் பாட ஆசைப்படுகிறேன். நீங்களும் தெரிந்தவர்கள் எல்லாரும் சேர்ந்து என்னோடு நீங்கள் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நிச்சயமாய் கர்த்தர் இந்த நாளிலே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தர் நமக்கு சகாயர், பயப்படோம் நாம் என்றென்றுமே. நம் சகாயர் இயேசு கிறிஸ்து நேசர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறா நேசர். நம் சகாயர் இயேசு கிறிஸ்து நேசர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறா நேசர். பெருமலைகள் நிலை பெயர்ந்தாலும், யோர்தானின் அலைகள் எழுந்தாலும், பெருமலைகள் நிலை பெயர்ந்தாலும், யோர்தானின் அலைகள் எழுந்தாலும், சேனையின் அதிபன் நம்மோடிருக்கிறார், ஜெயதோனி கீதங்கள் நமக்கு தந்தார். சேனையின் அதிபன் நம்மோடிருக்கிறார், ஜெயதோனி கீதங்கள் நமக்கு தந்தார். கர்த்தர் நமக்கு சகாயர், பயப்படோம் நாம் என்றென்றுமே. நம் சகாயர் இயேசு கிறிஸ்து நேசர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறா நேசர். நம் சகாயர் இயேசு கிறிஸ்து நேசர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறா நேசர். கெர்ச்சிக்கும் சிங்கங்கள் மத்தியிலும் தூய பக்தனாம் தானியேலை காத்தார். கெர்ச்சிக்கும் சிங்கங்கள் மத்தியிலும் தூய பக்தனாம் தானியேலை காத்தார். பட்சிக்கும் அக்கினி சூளையிலும் அவர் பக்தர்கள் நிழலாய் இருந்தாரே. பட்சிக்கும் அக்கினி சூளையிலும் அவர் பக்தர்கள் நிழலாய் இருந்தாரே. கர்த்தர் நமக்கு சகாயர், பயப்படோம் நாம் என்றென்றுமே. நம் சகாயர் இயேசு கிறிஸ்து நேசர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறா நேசர். நம் சகாயர் இயேசு கிறிஸ்து நேசர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறா நேசர்.
தேசமே நீ பயப்படாதே, சியோன் குமாரியே திகையாதே. தேசமே நீ பயப்படாதே, சியோன் குமாரியே திகையாதே. பட்சிக்கும் தேவன் பராக்கிரமம் செய்வார், நிச்சயம் பின்னில் உன்னை சேர்த்து கொள்வார். பட்சிக்கும் தேவன் பராக்கிரமம் செய்வார், நிச்சயம் பின்னில் உன்னை சேர்த்து கொள்வார். கர்த்தர் நமக்கு சகாய, பயப்படோம் நாம் என்றென்றுமே. நம் சகாயர் இயேசு கிறிஸ்து நேசர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறா நேசர். நம் சகாயர் இயேசு கிறிஸ்து நேசர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறா நேசர். காலை தள்ளாட ஓட்டாதவர் அவர், கண்மணி போல் நம்மை காப்பவர். காலை தள்ளாட ஓட்டாதவர் அவர், கண்மணி போல் நம்மை காப்பவர். அவர் இஸ்ரவேலின் பரிபாலகனாமே, உறங்குவில்லை அவர் தூங்கவில்லை. மெய் இஸ்ரவேலின் பரிபாலகனாமே, உறங்கவில்லை அவர் தூங்கவில்லை. கர்த்தர் நமக்கு சகாய, பயப்படோம் நாம் என்றென்றுமே. நம் சகாயர் இயேசு கிறிஸ்து நேசர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறா நேசர். நம் சகாயர் இயேசு கிறிஸ்து நேசர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறா நேசர். கர்த்தர் இந்த மாதத்திலே நமக்கு அருமையான வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 102 சங்கீதம் 13வது வசனம். சங்கீதம் 102:13. தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்காக இன்றைய நாட்களிலே அவர் எழுந்தருளி நமக்கு அவர் இறங்கி அவர் தயவு செய்ய போகிறார். அதற்காக குறித்த நேரம் வந்திருக்கிறது. ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கி இருங்கள் என்று சொன்ன வசனத்தின் படி கர்த்தர் நிச்சயமாக இந்த நாட்களிலே நம்மை அவர் ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார். இந்த மாதம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியின் மாதமாக, ஆசீர்வாதத்தின் தினங்களாக, சமயங்களாக உங்களுக்கும் குடும்பத்திற்கும் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நிச்சயமாக இந்த ஆசீர்வாதத்தை அவர் கட்டளையிடுவார். உங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு நேரம் வந்திருக்கிறது. உங்களை உயர்த்துகிற ஒரு நேரம் வந்திருக்கிறது. உங்களை கட்டாயமாய் உயர்த்தி ஆசீர்வதித்து கண்ணீரை எல்லாம் துடைத்து விண்ணப்பத்தை கேட்டு அவர் அற்புதங்களை அதிசயங்களையும் அவர் செய்கிற தேவனாய் இருக்கிறார். நீங்கள் ஒருமித்து இந்த காலை வேளையிலே கர்த்தரை துதித்திருக்கிறீர்கள், ஆண்டவரை மகிமைப்படுத்தி இருக்கிறீர்கள். கர்த்தருடைய பிரசன்னம் உங்களோட மத்தியிலே இருக்கிறது. நாம் யாவரும் நம்முடைய கண்களை மூடி இந்த வேளையிலே கர்த்தருக்கு நன்றி செலுத்தி நாம் ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. Thank you Lord. Thank you Jesus. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். இவ்வளவு நேரமாக பாடல்களை பாடி ஆண்டவரே உம்மை துதிக்க, உம்மை ஸ்தோத்தரிக்க, உம்மை வாழ்த்த எங்களுக்கு தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. நாங்கள் சேர்ந்து இந்த காலை வேளையிலே உம்மை உயர்த்தினோம் ஆண்டவரே, உம்மை துதித்தோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரித்தோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு சகாயராய் இருக்கிறேன், நீர் எங்களுக்கு உதவியாய் இருக்கிறேன், நீர் இக்கட்டு காலங்களிலே அடைக்கலமாய் இருக்கிறேன், நீர் துணையாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. உம்மை நன்றியுள்ள மனதோடு இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்தரிக்கிறேன்.
இந்த நாளிலே கர்த்தருடைய ஆராதனையிலே இந்த காணொளி வழியாக கலந்து கொண்ட ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் தம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்புவீராக. அவருடைய தேவைகள் இந்த மாதத்திலே சந்திக்கப்படுவதாக. எல்லாவித சந்தோஷத்தினாலும் எல்லாவித சமாதானத்தினாலும் கர்த்தர் அவர்களை நிரப்ப வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை துதிக்கும் போது ஆண்டவரே நாங்கள் உம்மோடு சேர்ந்து விடுகிறோம். உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம். பரலோகத்திலும் ஆராதனை, இந்த பூமியிலும் ஆராதனை. பரிசுத்தவான்களோடு கைகோர்த்து துதிக்க, கர்த்தரை மகிமைப்படுத்த, ஒருமனப்பட்டு உம்மை ஆராதிக்க தந்த இந்த நல்ல வேளைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தாவீது ஹல்லேலூயா அபிமெலேக்கு முன்பதாக வேஷம் மாறின போது பாடின சங்கீதத்தை நாங்கள் வாசித்தோம். ஆண்டவரே ஹல்லேலூயா, இக்கட்டான சூழ்நிலையில, நெருக்கமான சூழ்நிலையிலே தாவீது உம்மை நோக்கி ஆண்டவரே ஜெபிக்கிறார், துதிக்கிறார். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். விசேஷமாக இந்த மாதத்திலே தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் துதித்து கொண்டே இருக்கட்டும், உம்மை வாழ்த்திக் கொண்டே இருக்கட்டும், உம்மை போற்றிக் கொண்டே இருக்கட்டும். எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு வெற்றியை கட்டளையிடுவீராக. எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஜெயத்தை கட்டளையிடுவீராக. எல்லா சூழ்நிலையின் மத்தியிலும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீராக. சகல நன்மையினாலும் கிருபையினாலும் தம்முடைய மக்களை நிரப்புவீராக. தேவன் தந்த இந்த கிருபையுள்ள நேரத்திற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து வழிநடத்தும். தொடர்ந்து கர்த்தருடைய செய்தியை நாங்கள் கேட்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் கேட்க போகிறோம். கர்த்தர் எங்களோடு நீர் பேச வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். வாக்கு தத்தங்களை உறுதிப்படுத்துகிற தேவன், நன்மையும் கிருபையும் ஜீவனுள்ள நாளெல்லாம் எங்களை தொடரும் என்று சொன்ன தேவன் அப்படியே வழி நடத்துவீராக. தாழ்த்தி திருக்கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் பரிசுத்த நாமத்தின் தாழ்மையாய் எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். அருமை பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் இணைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தினோம், ஆண்டவரை போற்றினோம். நான் விசுவாசிக்கிறேன் அது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருந்தது என்று சொல்லி, இந்த நாளிலும் கூட நம்ம மத்தியில் ரெவரண்ட் ஜான் டி பிரிட்டோ அவர்கள் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க போகிறார்கள். அது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான காரியம். கடந்த மாதத்தில் கர்த்தருடைய தாசன் நம்ம மத்தியில் விசுவாசத்தை பற்றின ஒரு அருமையான செய்தியை நம்மோடு கூட பகிர்ந்து கொண்டார்கள். அது நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருந்தது. அநேக சாட்சிகளை எழுதி அனுப்பினார்கள். அநேகர் ஃபோன் பண்ணி அவருடைய வாழ்க்கையில் எப்படி அது ஆசீர்வாதமாக இருந்தது என்று சொன்னார்கள். ஸோ இன்றைக்கும் அவர்கள் நம்ம மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள போகிறார்கள். அது மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக நான் கருதுகிறேன். Hallelujah. Today, Reverend John Di Brito from Australia. He's a senior pastor of Bethel New Life Fellowship in Melbourne, Australia, and he'll be sharing the word today. And we'll be having the word in Tamil and as well as in English. So I would encourage everybody to come together and to listen to the man of God this morning. இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய வாக்குத்தத்த செய்திக்காக நாம் காத்திருப்போம். ஒரு அருமையான வார்த்தையை நம் மத்தியில் கர்த்தருடைய தாசன் அவர்கள் பேச போகிறார்கள். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி அருமையான கர்த்தருடைய தாசனை நாம் வரவேற்போம். கர்த்தர் தாமே நம்மோடு கூட பேசுவார்கள். Let's put our hands together and welcome dear Pastor John Di Brito right now as he's about to share the word of God. May the Lord bless us. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. I greet each and every one of you in the name of Jesus Christ. குளோபல் ஹார்வெஸ்ட் சர்ச் கோயம்புத்தூர்ல இருக்கிற அன்பான சபைக்கும் சபை ஊழியக்காரர்கள் விசுவாசிகள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். I thank the believers and the pastors and elders of the Global Harvest Church. பிரியமான சகோதர சகோதரிகளை, கடந்த முறை செய்த ஊழியத்தினுடைய பெரிய ஆசீர்வாதம் அது உங்களுக்கு, அதனுடைய கனமும் மகிமையும் கர்த்தருக்கு. Beloved people, last time we preached a few sermons. We preached the message, and I believe it was very blessing to all people. இந்த ஜூலை மாதத்தினுடைய இந்த முதல் வாரத்திலே கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் தன் விசேஷித்த கிருபையினாலே ஆசீர்வதிப்பாராக. May all the Almighty will bless you people in this new month of July,
and through this word. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு மாதம் ஏறக்குறைய 2020 6 மாதங்கள் கழிந்து விட்டது. இனி இருக்கிற மீதி 6 மாதங்கள், அரை வருடம் எப்படி இருக்கும் என்று சொல்லி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கும். We all have expectation like for last 6 months. 6 months has already gone by in the year 2020, and how the rest of the 6 months is going to be. என் அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த காலை வேளையிலே உங்களுக்காக தியானத்திற்கு ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது சங்கீதம் 34 அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து கர்த்தர் சில காரியங்களை பேச விரும்புகிறார். In this morning time, when I was meditating as to what a message that I have to preach, God showed me Psalm 34 and the verse 15. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. The eyes of the Lord are on the righteous, and his ears are open to their cry. பிரியமான சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய நாமத்தினாலே விசுவாசம் பெற்று ரட்சிப்பு பெற்று அவர் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட யாவரும் நீதிமான்களாக காணப்படுகிறார்கள். Beloved people, all the believers, all the people who have been washed by his blood or been declared or been told as the righteous people. இப்படிப்பட்ட அந்த நீதிமான்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால் என்றைக்குமே வெற்றியுள்ள வாழ்க்கையாக இருக்கும். And this righteous people's life will be always as it like a victorious life. ஆனாலும் வாழ்க்கை என்பது சவால்கள் நிறைந்த, உலக வாழ்க்கை சவால்கள் நிறைந்தது போல நீதிமானுடைய வாழ்க்கையும் சவால்கள் நிறைந்ததாக இருக்கும். As how the worldly life is infused with challenges, in a similar manner even the godly leading a godly life will also have challenges. இந்த இடத்திலே சங்கீதம் 34 அதிகாரத்திலே 15வது வசனத்திலே கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது என்று மிக அழுத்தம் திருத்தமாக தாவீது சொல்லுகிறார். Here if you see in Psalm 34 and the verse 15, Psalmist David, he says in an emphatic manner that the eyes of the Lord are on the righteous. இந்த சங்கீதத்தை தாவீது பாடும் பொழுது அல்லது எழுதும் போதோ தாவீதினுடைய சூழ்நிலை ஒன்றும் சமாதானமான சூழ்நிலை அல்ல. When this psalm was written by psalmist David, his circumstances, his current life was not a peaceful life. ஏனென்றால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அபிமெலேக்குக்கு முன்பாக அவன் வேஷம் மாறின பொழுது பாடின சங்கீதம் என்று சொல்லப்படுகிறது. In the Bible it says that before Abimelech, when his own self was being changed, this psalm was written. என் அருமையான சகோதர சகோதரிகளே, சவுலுக்கு பயந்து பெலிஸ்தீனுடைய ராஜாவினிடத்தில் அடைக்கலம் போகிறான். ஆனால் அங்கேயும் அவனுக்கு ஒரு பெரிய விடுதலை இல்லை, மாறாக பிரச்சனை துரத்துகிறது. He was gripped with fear on account of Saul pursuing him, and then he went to the Philistines, the king, in order to redeem him, but still the trouble was pursuing him. பிப்ரவரி மாதத்திலே உலகம் முழுவதும் இருக்கிற ஒரு தொற்று நோயானது பரவ ஆரம்பித்தது. 2-3 மாதங்களிலே முடிந்துவிடும் என்றுதான் எல்லோரும் எதிர்பார்த்தார்கள். ஆனால் இப்பொழுதுதான் அதனுடைய தாக்கமே அதிகமாக ஆரம்பித்திருக்கிறது. This contagious virus, it started in the month of February of this year, and they thought that will kind of come into the complete healing, but it didn't happen. And now these days it's in it's kind of worsening more. ஆனால் இந்த சூழ்நிலை இன்னும் எப்படி இருக்க வேண்டும் என்று நிபுணர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், ஏறக்குறைய இது 2021 ஜனவரி வரைக்கும் இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். The experts, the medical experts, they say that this will prolong till January 2021. அருமையான சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட செய்திகளை கேட்கும் பொழுதெல்லாம் சாதாரணமாகவே நம்முடைய இருதயமானது ஒரு விதமான கலக்கத்துக்குள்ளே போவது நியாயமான காரியம். When hearing upon these kind of the speculative news, it's very common that we get into some distressful situation. இன்றைக்கு உலக வாழ்க்கையிலே, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஒரு பொய்யான மாயை நிலவுகிறது. என்னவென்றால், நீதிமானாய் இருந்தால் அவனுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, சொகுசாய் வாழலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். In this Christian fraternity, in this Christian world, there is a kind of a misinformation that is spiraling across. Is nothing but when you are a righteous, you will not be touched by these kind of. இந்த தாவீது இந்த சங்கீதத்தை பாடும் பொழுது இந்த நீதிமான் மேலே ஏன் கர்த்தர் கண்ணோக்கமாய் இருக்கிறார் என்று சொன்னால் 3 முக்கியமான காரியங்களை இந்த சங்கீதத்திலே தாவீது சொல்லுகிறார். Here why did psalmist David says that the eyes of the Lord are on the righteous? There are 3 important things that he is telling here. 17வது வசனத்திலே பார்க்கும் பொழுது நீதிமான் உபத்திரவப்படுகிறவனாக இருக்கிறான். If you see in the 17th verse, it says the righteous, he is undergoing troubles in his life. உபத்திரவம், அதாவது என்றைக்குமே சொகுசான வாழ்க்கை அல்ல, எளிதான வாழ்க்கை அல்ல, உபத்திரவத்தின் வாழ்க்கைக்குள்ளே நீதிமான் கடந்து போகிறான். This
this righteous person is undergoing few troubles in his life. அது மாத்திரமல்ல 19வது வசனத்திலே பார்க்கும் பொழுது அவனுக்கு இன்பமான வாழ்க்கை அல்ல, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. In the 19th verse it says that many are the afflictions of the righteous. அதே போல 21வது வசனத்திலே பார்ப்பீர்கள் என்று சொன்னால் நீதிமான் பகைக்கப்படுகிறான் என்று சொல்லப்படுகிறது. And if you see in the 21st verse it says that the righteous shall be condemned. அருமையான சகோதர சகோதரிகளே, Beloved brothers and sisters, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது என்றைக்குமே சொகுசான வாழ்க்கை மாத்திரமல்ல. நாம் சொகுசாக இருப்போம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றையும் வாழ்ந்திரு என்பது வாக்குத்தத்தம் தான். ஆனாலும் நமக்கு உபத்திரவங்களும் துன்பங்களும் நிச்சயம் உண்டு. Christian life is not an easy ride. It's not a walk in the park, but there are trials and tribulations that will be coming along the way. பரிசுத்த பவுல் கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழ்ந்தவர். Apostle Paul was a person who led a devout life. அப்படிப்பட்ட பரிசுத்த பவுல் இன்றைக்கு இருக்கிற எல்லாரை பார்க்கிலும் வித்தியாசமான ஊழியத்தை செய்தவர். This person, this Apostle Paul did the ministry in a distinguished way compared to the other apostles. பரிசுத்த பவுலுக்கு பல ஸ்லாக்கியங்கள் இருந்தது. Apostle Paul had many talents in his life. வேத புத்தகத்தினுடைய வேத வசனங்களை நன்றாக படித்தவர் பரிசுத்த பவுல். He has read the whole Bible in an intelligent way. அதே போல நல்ல ஒரு வேத பண்டிதர் கமாலியேலினுடைய பாதத்திலே உட்கார்ந்து படித்தவர். He read under the guidance of Gamaliel. பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, பரிசுத்த பவுலுக்கு 3ஆம் வானம் வரைக்கும் போய் கிடைத்த ஒரு தரிசனமானது அவருடைய வாழ்க்கையில் இருக்கிறது. And Apostle Paul also he got the vision by going into the third heaven. இயேசு கிறிஸ்துவே பிரத்யட்சமாக பரிசுத்த பவுலுக்கு தரிசனமாகி இருக்கிறார். Jesus Christ himself he showed himself unto Apostle Paul. அப்படிப்பட்ட பரிசுத்த பவுல் அவர் சொல்லுகிறார் என்னவென்றால், அப்போஸ்தலர் பணி 20ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே, பட்டணங்கள் தோறும் எனக்கு கட்டுகளும் உபத்திரவங்களும் வைக்கப்பட்டிருக்கிறதை பரிசுத்த ஆவியானவர் தெரிவிக்கிறார் என்று சொல்லுகிறார். Apostle Paul says in Acts chapter 20 and the verse 23 that chains and tribulations are awaiting in his life. அருமையானவர்களே, இப்படி எல்லாம் நல்ல ஊழியம் பண்றதுனால அவருக்கு சொகுசான ஒரு வாழ்க்கை இருக்கிறது, காலமெல்லாம் அவர் நன்றாக சுகமாய் இருப்பார் என்று வேதம் அப்படி சொல்லவில்லை. The Bible didn't say that he led a sophisticated life because of all these trappings. அதே போல அப்போஸ்தலர் அதனால அப்படிப்பட்ட உபத்திரவங்களுக்குள்ளே நாம் எல்லோரும் போவோம் என்பதை அறிந்ததனால தான் அப்போஸ்தலர் பணி 14ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல அந்த லீஸ்திரா பட்டணத்துல ஒரு பெரிய அற்புதம், பிறவி சப்பானிய சுகமாக்குறாரு. உடனே அந்த பட்டணம் முழுவதும் அவரை பெரிய ஆளா சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறாரு, அநேக உபத்திரவங்களின் வழியாய் நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் புத்தி சொல்லுகிறவராக காணப்படுகிறார். If you see in Acts chapter 14 and the verse 22, there is a crippled man who is getting miraculously healed through Apostle Paul's preaching, and that's why he says that through many tribulations we have to enter the kingdom of God. இந்த காலகட்டங்களிலே, இந்த தொற்று நோய் வந்த காலகட்டங்களிலே வித்தியாசமான காரியங்களை விசுவாச பிள்ளைகள் நீங்கள் கேட்டிருப்பீர்கள். You people as believers, you might have heard many sermons and many things during this contagious virus happening there. அதாவது நீங்கள் மாத்திரமல்ல, ஆஸ்திரேலியாவில் இருக்கிற நாங்களும் கேட்டிருக்கிறோம். Not only you people, even we people who are living in Australia, even we are coming across the same ஆனால் என்னவென்று சொன்னால் வித்தியாசமான காரியங்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். But we are hearing in a different manner, in a peculiar way. இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று சொல்லுகிறார்கள். People say that there won't any evil befall on you. உங்கள் வாழ்க்கையிலே மாறுதல்கள் வரும் என்று சொல்லுகிறார்கள். And they say that you will receive a kind of a transformation in your life. கர்த்தர் உன்னை காக்கிறவர் என்று சொல்லுகிறார்கள். They also say that God is a God who protects you. ஆனால் ஒவ்வொரு நாளும் இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்தால் சொல்லுவதற்கு நேர்மாறாக வித்தியாசமாய் நடப்பதை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். But if you see the things that is prevailing in this current world, we could see that everything is happening on the contrary. நிச்சயமாய் மாற்றம் வரும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் என்ன நடந்தது? பொதுவாக ஜனத்தினுடைய தொகை எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகத்தான் ஆனதே தவிர குறைந்தபாடாக இல்லை.
They say that there will be a major change happening in the people getting healed and things like that. But if you see the actual situation, the people who have been contracted by the virus, that keep increasing. பிரியமானவர்களே, நீங்களும் இந்த வேளையிலே வீட்டுக்குள்ளே பல விதத்தில் அடைபட்டிருப்பீர்கள். உங்களையும் பார்க்கும் பொழுது நாங்களும் அடைபட்டிருக்கிறோம். ஒருவருக்கொருவர் கர்த்தர்தாமே ஆறுதலாய் இருப்பாராக. Even you people and we all are kind of locked down inside our house. May God comfort us. ஆனால் இப்படிப்பட்ட நீதிமான் மேலே கர்த்தர் கண்ணோக்கமாய் இருப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. But what is the reason behind God shedding his Lord, eyeing on the righteous person? ஏனென்ற வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. The Bible says that the eyes of the Lord are on the righteous and his ears are open to their cry. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிரதான அப்போஸ்தலனாக இருந்தவர் பரிசுத்த பேதுரு. The prime apostle amongst the apostles of Jesus Christ was Apostle Peter. அவர் ஆண்டவருக்காக மிகவும் வைராக்கியமாய் இருந்த ஒரு மனுஷர். He was zealous for Jesus Christ. அப்படிப்பட்ட ஆண்டவருக்காக வைராக்கியமாய் இருந்த அந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஒரு சறுக்கல் வந்தது. ஆண்டவரை சபித்தார், சத்தியம் பண்ணினார், மறுதலித்தார். ஆனாலும் மனம் திரும்பி கர்த்தருக்கு ஒரு நல்ல ஊழியக்காரனாய் மாறினார். This zealous apostle, he led a devout life, but still in his life, if we could come across, he kind of stumbling, and there are many difficulties in his life, and he denied Jesus Christ, and then he had a contrite heart. அப்படிப்பட்ட பரிசுத்த பேதுருனுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு சம்பவத்தை இந்த காலை வேளையிலே தியானத்துக்கு என்று நாம் எடுத்துக்கொள்வோம். And this morning we are going to see what happened in Apostle Peter's life. பிரியமானவர்களே, பேதுருவை போல நீயும் நானும் ஒரு நீதிமானாய் இருக்கிறபடினாலே பேதுருவை காத்த கர்த்தர் உன்னையும் என்னையும் காக்க வல்லவராக இருக்கிறார். As you people and we are kind of righteous people like Apostle Peter, as how God protected Apostle Peter is going to protect us. Hallelujah, 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 hallelujah. பிரியமான சகோதர சகோதரிகளே, beloved brothers and sisters, அப்போஸ்தலர் பணி 12ஆம் அதிகாரம் 11-12 நான் தியானத்துக்கு என்று எடுத்துக்கொள்கிறேன். For this today's meditation I'm going to take Acts chapter 12 verse 11 and 12. பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்றும் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றான். அவன் இப்படி நிச்சயித்துக் கொண்டு மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். And when Peter had come to himself, he said, "Now I know for certain that the Lord has sent his angel and has delivered me from the hand of Herod and from all the expectation of the Jewish people." So when he had considered this, he came to the house of Mary, the mother of John, whose surname was Mark, where many were gathered together praying. அருமையான சகோதர சகோதரிகளே, beloved brothers and sisters, ஒரு முறை ஒரு வேத பண்டிதர் இப்படியாக சொன்னார். Once a biblical scholar said like this: கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது a Christian life is சாதாரணமான ஒரு பிரயாணம் அல்ல. It is not an ordinary journey. ஆனால் பாதுகாப்பான தரையிறக்கம் என்று சொல்லி இருக்கிறார். He said that it will be a safe landing. அருமையான சகோதர சகோதரிகளே, beloved brothers and sisters, இதோ பேதுருவுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் இந்த நாளிலே நமக்கு ஒரு உற்சாகமாய் மாறுவதாக. Let this incident what took place in the Apostle Peter's life, let it encourage us. இந்த 12ஆம் அதிகாரத்தினுடைய ஆரம்பத்திலே யார் இருக்கிறார்கள் என்று பார்த்தால் ஏரோது இருக்கிறான், உலகம் இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது. If you see in the beginning of Acts chapter 12, we could see that the world is there, the power is there, and Herod is there. இந்த மூன்றும் சேர்ந்து என்ன செய்கிறது என்று சொன்னால் பேதுருவை இல்லாமல் ஆக்க வேண்டும், பேதுருவை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டமிடுகிறார்கள். And all these three things, it wanted Peter to be annihilated. பிரியமான சகோதர சகோதரிகளே, அதே 12ஆம் அதிகாரம் துவக்கத்திலே இந்த மூன்று இருக்கிறார்கள். ஆனால் 12ஆம் அதிகாரத்தினுடைய கடைசிக்கு வரும் பொழுது உலகமும் அங்க இல்ல, ஏரோதும் அங்க இல்ல, திட்டமும் அங்கு தவிடுபடியானது. ஆனால் எந்த பேதுருவை கொலை செய்ய வேண்டும் என்று எண்ணினார்களோ அந்த பேதுரு ஜீவனோடு இருந்தார். And if you see towards the end of the same chapter, Acts 12, there was no world, there was no power, there was no Herod, but we could see that Apostle Peter, he emerged as a triumphant. இந்த காரியத்தை பார்க்கும் பொழுது ஏரோது திட்டமிட்டதுக்கு பின்னால ஆண்ட பரலோகம் வந்து பேதுருவுக்காக ஒரு திட்டத்தை கொண்டு வரல. It didn't happen that the heaven brought a plan for Apostle Peter here. பிரியமானவர்களே, ஏரோது செய்த பிறகு, அவன் திட்டமிட்ட பிறகு பரலோகம் இந்த திட்டத்தை கொண்டு வரல. After what Herod
after what Herod did, it's not that the heaven brought a plan. அருமையானவர்களே, ஏரோது வந்து பேதுருவை பிடிப்பான் என்பது பரலோகத்துக்கு நன்றாகவே தெரியும். The heaven knows for a fact that the Herod will come and he will captivate Apostle Peter. ஏற்கனவே அந்த 12ஆம் அதிகாரத்திலே யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தாலே கொன்று விடுகிறான். Already we could see that the James was being killed by the sword. அருமையான சகோதரர்கள், ஆகவே அது யூதருக்கு பிரியமாய் இருக்கிறது என்பதை கண்டு உடனே பேதுருவையும் பிடித்து விடுகிறான். And since it was been pleasing to the Jews, the Herod, he made an attempt to captivate Apostle. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம யோசிப்போம், பேதுருவை காப்பாற்ற வேண்டும் என்று எண்ணின கர்த்தர் அவனை பிடிபடாதபடிக்கு, அவனை கைது செய்யாதபடிக்கு காப்பாற்றி இருக்கலாம் அல்லவா என்று எண்ணலாம். You could think that when he could redeem Apostle Peter, why can't he save the Apostle Peter? In the beginning itself. In the beginning itself. துவக்கத்திலேயே ஏன் அவனை காப்பாற்றி இருக்க கூடாது? Why he couldn't have saved Apostle Peter in the beginning? சரி, ஏரோது கைது செய்தானே, கைது செய்யும் பொழுதாவது அவரை விடுவித்திருக்கலாம் அல்லவா? When Herod he imprisoned, he caught Apostle Peter, he could have redeemed. எதற்காக கடைசி நேரம், அதாவது மறுநாள் அவனுடைய தலை வெட்டப்பட போகிறது, அந்த கடைசி நேரம் வரைக்கும் ஏன் கர்த்தர் காத்திருக்க வேண்டும்? Why did the Lord wait till the last moment? Because he knew that the following day his head will be beheaded. அருமையானவர்களே, உங்க வாழ்க்கையில நீங்களும் இன்றைக்கு நான் ஜெபித்ததுக்கு இவ்வளவு நாளாயும் பதில் வராமல் இருக்கிறதே ஏன் என்ற கேள்வி உண்டு. Even you people having a question within yourself that why didn't I've got any reply from God. மனசுக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம் இருக்கிறது, கர்த்தர் நிச்சயமாகவே எனக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார், ஆனாலும் இன்னும் ஏன் அது நடக்க, என்னுடைய சூழ்நிலை மோசமாகி கொண்டே போகிறது, ஏன் இன்னும் ஆண்டவர் செய்ய மாட்டேன் என்கிறார் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். You people might be having an implicit faith that the God will rescue me from all troubles, but this current situation is on the contrary to it. பிரியமானவர்களே, இந்த இடத்துல ஆண்டவர் தேவன் எப்பொழுது கிரியை செய்கிறார் என்றால், பேதுருவின் நேரத்துல கர்த்தர் கிரியை செய்யல, ஏரோதின் நேரத்துல கர்த்தர் கிரியை செய்யல, பிசாசின் நேரத்திலேயும் கர்த்தர் கிரியை செய்யல, தன்னுடைய நேரத்திலே கர்த்தர் கிரியை செய்கிறார். If you see here about this particular incident, it is not God did miracle in Herod's time or in Apostle Peter's time, but he did the miracle in his time. Hallelujah. 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 உங்க நேரத்துல கர்த்தர் செய்வதல்ல அற்புதம், அவர் நேரத்தில் நடப்பதே நமக்கு அற்புதமாக இருக்கிறது. Miracle is not something that happens according to your time, but it happens according to God's time. ஆனால் அந்த கடைசி நேரம் வரைக்கும் ஏன் கர்த்தர் காத்து கொண்டிருந்தார் என்று சொன்னால், why did Lord wait till the last moment? அந்த கிளைமாக்ஸ், அதாவது அந்த கடைசி கட்டத்துல பிசாசுனுடைய முகத்தை வெட்கப்படுத்த வேண்டும் என்பதே பரலோகத்தின் திட்டமாக இருந்தது. It is because it's the heaven's plan to shame the Satan till the last moment. Hallelujah. 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 உங்க வாழ்க்கையில காலதாமதம் ஆகிறது என்று சொல்லி கவலைப்பட்டு விடாதே. காரணம், தேவன் ஒரு பெரிய வெற்றியை உனக்கு தந்து பிசாசை வெட்கப்படுத்த கர்த்தர் தீர்மானம் பண்ணி இருக்கிறார். Don't be distressed or don't be kind of get into disillusionment that there is a tarry happening in your miracle receiving, because God has got a mighty plan in your life. இந்த அதிகாரத்திலே நடந்த அந்த கடைசி கட்டம் நடந்தது என்னவென்று சொன்னால், அப்போஸ்தலர் பணி 12ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களை வாசிக்கும் பொழுது, பொழுது விடிந்த பின்பு பேதுருவை குறித்து சேவகருக்குள்ளே உண்டான கலக்கம் கொஞ்ச நஞ்சமல்ல, ஏரோது அவனை தேடி காணாமற் போனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. If you see in Acts chapter 12, 18 and 19th verse, it says, then as soon as it was day, there was no small stir among the soldiers about what had become of Peter, but when Herod had searched for him and not found him. பிரியமான சகோதரர்களே, முழுவதுமாக பிசாசுனுடைய திட்டம் தவிடுபடியாகி விட்டது. If you see here, all the plans that he had, the Satan had, were turned out to be a fiasco. Hallelujah. 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 கர்த்தர் பிசாசுனுடைய வல்லமையை ஒன்றுமில்லாமல் ஆக்கி விட்டார். God, he distracted, he annihilated the complete plan of the Satan. இது எப்படி நடந்தது என்பதை பார்க்கும் பொழுது, if you see how this could happen, இந்த இதே 12ஆம் அதிகாரத்துல 3 இடத்துல உடனே 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 என்ற வார்த்தையை நீங்க பார்க்கலாம். There are 3 places in the same chapter, Acts 12, you could see that
suddenly and suddenly. அப்போஸ்தலர் பணி 12:7 பாத்தீங்கன்னா உடனே சங்கிலிகள் விழுந்தது என்று எழுதப்பட்டிருக்கும். If you see in Acts chapter 12 and the verse 7, it says that suddenly the chains fell off from his hands. அப்போஸ்தலர் பணி 12:10 பார்த்தா உடனே கதவு திறந்தது, தேவதூதன் அவனை விட்டு போய் விட்டான் என்று எழுதப்பட்டிருக்கும். If you see in Acts chapter 12 and the verse 10, we could see that suddenly the angel came and it departed from him. அதே போல அப்போஸ்தலர் பணி 12:23 வாஸ்து பாத்தீங்கன்னா உடனே கர்த்தர் அவனை அடித்தார், ஏரோது புழுப்புழுத்து இறந்தான் என்று எழுதப்பட்டிருக்கும். If you see in Acts chapter 12 and the verse 23, the Bible says that immediately the angel of the Lord smote him. இந்த மூன்று இடத்துல உடனே 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 என்ற மூன்றுமே மூன்று விதமான அற்புதங்களை அந்த இடத்துல செய்தது. The Bible which talks about here immediately and immediately, it signifies three different stuff. அந்த முதலாவது உடனே ஏன் நடந்ததுன்னா சங்கிலிகளை உடைப்பதற்காக. The first immediately happened because it wanted the chains to be fall off. இரண்டாவது உடனே ஏன் நடந்தது தெரியுமா? கதவு திறப்பதற்காக. And the second immediately happened because it wanted the door to be opened. மூன்றாவது உடனே ஏன் நடந்தது தெரியுமா? கர்த்தருக்கு மகிமையும் அவர் வார்த்தை கனம் பெறுவதற்காக. And the third immediately, you know why it happened? It's because to honor God and his word. அப்போஸ்தலர் பணி 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். Turn with me to Acts chapter 12 and the verse 7. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான், அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது, அவன் பேதுருவை விலாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான், உடனே சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து விழுந்தது. Now behold, an angel of the Lord stood by him, and a light shone in the prison, and he struck Peter on the side and raised him up, saying, arise quickly, and his chains fell off his hands. பிரியமானவர்களே, பேதுரு வந்துட்டு சிறைச்சாலைக்குள்ள படுத்து உறங்கிட்டு இருக்காரு. Peter is sleeping inside the prison. அவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், அவரை வந்துட்டு ரெண்டு காவலாளிகள் சங்கிலிகளாலே கட்டி ரெண்டு போர் சேவர்களுக்கு நடுவுல அவர் உறங்கிக் கொண்டிருக்கிறார். His hands and legs were both tied by chains, and he is sleeping in between two soldiers. பேதுரு இந்த இடத்துல இப்படி உறங்கிக் கொண்டிருக்கான்னு வைத்துக் கொள்ளுங்க. அவருடைய ஒரு கையும் என்னுடைய ஒரு, நாங்க ரெண்டு பேர் போர் வீரர்கள் என்றால் என்னோட ஒரு கை சங்கிலி அவருடைய ஒரு கையில கட்டப்பட்டிருக்கோம், ஜஸ்டினோட ஒரு கை சங்கிலி அவர் கையில கட்டப்பட்டிருக்கும், என் ஒரு கால் அவர் காலோட கட்டப்பட்டிருக்கும், அவருடைய ஒரு கால் அவர் காலோட கட்டப்பட்டிருக்கும். அப்போ எந்த பக்கம் அவர் அசைந்தாலும் அந்த ஒலி சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். The chains have been bounded in such a way that the hands of both the left and the right soldiers hands have been tied to his legs, to Apostle Peter's legs, hands, and also the same thing for his hand. இப்படிப்பட்ட இடம் இது மாத்திரமல்ல, இப்படி அறைக்குள்ளே ரெண்டு சேவகர்கள், ஆனால் கதவுக்கு வெளியிலே இருக்கிற அந்த அறைக்கு வெளியிலே ரெண்டு சேவகர்கள் காவல் காத்து கொண்டிருப்பார்கள். In the room where Apostle Peter was there were two soldiers, and outside of the room there were many soldiers waiting there. ரெண்டு பேர் வெளியில ரெண்டு பேர் இருப்பாங்க. And outside there were two soldiers. ஆக வெளியில ரெண்டு உள்ள ரெண்டு மொத்தம் 4 பேர் காவல் காத்து கொண்டிருப்பார்கள். So there are, inside there were two, and the outside there were two, so there were like 4 soldiers who have been kind of safeguarding that. 6 மணி நேரத்துக்கு ஒரு முறை இந்த 4 பேரும் மாறி மாறி கொண்டே இருப்பார்கள். Every 6 hours these 4 people they keep changing their position, places. இல்ல 6 பேர், இந்த 4 பேர் போய் வேறு 4 பேர் வருவார்கள். These 4 soldiers will go out, and then there will be another 4 soldiers. இப்படி 24 மணி நேரமும் பேதுருவை காக்க வைத்துக் கொண்டிருக்கிறான். And in this similar manner, in all 24 hours he was been kind of looking unto them. பிரியமான சகோதர சகோதரிகளே, Beloved brothers and sisters, கர்த்தருடைய பிள்ளையை சுற்றி பிசாசு எப்பவுமே என்ன செய்வான் தெரியுமா? ரொம்ப பலமான ஆயுதத்தை போட்டு தான் பாதுகாக்க வைப்பான். You know how Satan he kind of encamps around the righteous people with all this kind of swords. ஆனால் இந்த வேளையில என்ன நடந்தது என்றால், 5வது வசனத்துல சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். If you see the 5th verse, it says that the church people they were fervently praying for Apostle Peter. ஒரு ரோம சட்டத்தின்படி, அதாவது யூத சட்டத்தின்படி ஒருவனை கைகளிலே விலங்குகளும் கால்களிலே விலங்குகள் போட்டார்கள் என்று சொன்னால் மறுநாள் காலையிலே கழுத்தை வெட்டுவார்கள் என்று அர்த்தம். According to the Jewish law, it's something like when his hands and legs have been chained, the following day his head will be beheaded. அப்படி இருக்கிற சூழ்நிலையில இரவு பேதுரு அமைதியாக உறங்கிக் கொண்டிருக்கிறார். In this situation, Apostle Peter, he is having a very good sleep. என் அருமையான சகோதர சகோதரிகளே, Beloved brothers and sisters, என் நாமத்துக்கு என் வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் எந்த விக்னத்துக்கும் பயப்படாமல் ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியா இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says that
those who incline his ears to the God saying, they will have a peaceful sleep and they will not be afraid of all this kind of terror. பேதுருவுக்கு தன்னுடைய மரணம் எப்போ என்பது நன்றாகவே தெரியும். Apostle Peter, he knows, he knows for sure that when his death will be happening. யோவான் சுவிசேஷம் 21 ஆண்டவர் பேதுருவோடு பேசும்போதே சொல்றாரு, நீ முதிர் வயதாகும் போது கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன்னுடைய அறையை கட்டி உன்னை மரணத்துக்கு கொண்டு போவான் என்று சொல்லுகிறார். In John chapter 21, Jesus says to Apostle Peter that you will grow old and they will gird your loin and then they will take you for the ஆகவே தன்னுடைய மரணம் இப்பொழுதல்ல, தன்னுடைய மரணம் பின்னாளிலே தான் என்பது பேதுருவுக்கு நன்றாக தெரிந்ததனாலே அருமையாய் உறங்கிக் கொண்டிருக்கிறான். Since Apostle Peter knows that God has, like when his death would materialize, he had a very good sleep. விசுவாசிக்கிறவன் பதறவே மாட்டான் தேவ பிள்ளையே. Beloved people, the person who has faith in God will never be shaken. இங்க பாருங்க என்ன நடக்குதுன்னா, பேதுரு வந்துட்டு அந்த சிறைச்சாலைக்குள்ளே இருக்கும் பொழுது அந்த 7வது வசனத்திலே, அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். The Bible says here that when the Apostle Peter was inside the prison, the angel of the Lord stood by him. ஆண்டவர் கர்த்தர் உங்களை இந்த பிரசங்கத்துக்கு கர்த்தர் உன்னை விடுவிப்பார் என்று தலைப்பு கொடுத்திருக்கிறேன். The title that I've given for this sermon is the God who delivers you. அருமையான சகோதர சகோதரிகளை, எப்படி தெரியுமா ஆண்டவர் உங்களை விடுதலையாக்குவாரு? You know how God is going to deliver you? இன்றைக்கு இது போல ஒரு நெருக்கப்பட்ட சூழ்நிலையில நீ இருக்கிறாய் என்று சொன்னால் உன் விடுதலை எங்க இருந்து வரும் தெரியுமா? You know, if you are in kind of a distress situation, you know from where the deliverance will come to you. இங்க பாருங்க, கர்த்தருடைய தூதன் வேற எங்கேயும் போய் நிக்கல. பேதுரு எங்க இருக்கிறாரோ, எங்க கட்டப்பட்டிருக்கிறாரோ அங்கே வந்து நின்றான். The angel of the Lord didn't choose some other place, but he chose to stand next to him where his hands are reaching. Hallelujah, hallelujah, hallelujah. பிரச்சனை எங்க இருக்கோ அந்த இடத்துல இறங்கி வந்து நிக்கிறது தான் என் ஆண்டவருடைய வல்லமை. The God's sovereignty is nothing but he will stand right in the place where you have been entangled. இன்றைக்கு நீங்க என்ன பாக்குறீங்கன்னா, அவர்கிட்ட ஜெபம் பண்ணா நடக்குமா, இவர்கிட்ட ஜெபம் பண்ணா நடக்குமா? இல்ல, நீ ஜெபித்தா எங்க இருந்து தெரியுமா உனக்கு ஒத்தாசை வரும்? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து நீ எந்த பிரச்சனையில சிக்கி கொண்டிருக்கிறாயோ அங்கேயே கர்த்தர் உனக்கு ஒத்தாசை வர பண்ணுவார். In these days we could see that people going to this pastor and that pastor to get redemption or deliverance, but the Bible says that the help comes from the Almighty God and he is a God who delivers you. அருமையான சகோதர சகோதரிகளே, பரிசுத்த பவுல் 275 பேரோட ஒரு படகுல போய் கொண்டிருக்கிறார். Apostle Paul was traveling along, he's going on a voyage with 270 people. 4 விதமான காற்று அடித்து பரிசுத்த பவுலுடைய படகானது உடைகிற அளவுக்கு காற்று அடிக்க ஆரம்பித்து விட்டது. That particular ship was confronted with 4 different type of winds and it was tossing for that. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அப்போஸ்தலர் பணி 27-23ல என்ன சொல்லுகிறார் என்றால், நேற்று ராத்திரியிலே கர்த்தர் என் அண்டையிலே வந்து நின்றார். எந்த படகு நடுக்கடலில் மாட்டிச்சோ அந்த இடத்திலே கர்த்தருடைய தூதன் வந்து நின்றான் என்று பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். Apostle Paul, he says in Acts 27 and 23 that the angel of the God whom I serve was stood next to me. எந்த ஹெலிகாப்டர்லயும் வரல, he didn't come in helicopter, எந்த பாராசூட்லயும் வந்து இறங்கல, he didn't descend from parachute, எந்த விதமான அமெரிக்காவினுடைய விசேஷித்த விதமான அந்த வான் ஊர்திகள் இருக்கு அந்த ஊர்தியில வந்து இறங்கல, he didn't come with any kind of sophisticated vehicle. எந்த இடத்துல பிரச்சனை இருக்கோ பிரச்சனை இருக்கிற இடத்திலேயே கர்த்தருடைய ஒத்தாசை வந்து இறங்கினது. Where there was trouble, there came the God's deliverance. தானியேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசித்து பாருங்க. Daniel chapter 2:6 verse 22. அந்த சிங்கங்களுக்குள்ளே இருக்கும் சிங்க கெபிலே இருக்கும் பொழுது தானியேல் சொல்லுகிறார், என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான கர்த்தருடைய தூதன் என் மத்தியிலே வந்து இறங்கினார் என்று சொல்லுகிறான். Daniel says that when he was being put in the lion's cave, he says that the angel of the Lord will come and rescue me. பரிசுத்த பவுல் ஒரு நீதிமான். Apostle Paul was a righteous person. பரிசுத்த பேதுரு ஒரு நீதிமான். Apostle Peter was a righteous person. தானியேல் ஒரு நீதிமான். Daniel was a righteous person. அருமையானவர்களே, நீதிமான் எங்கே இருக்கிறீர்களோ பிரச்சனையில அதே இடத்திலே கர்த்தர் வந்து நின்று உங்களை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். When we are a righteous person, our God is a God who will stand, he will come next to you and he will deliver you people. Hallelujah, 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 hallelujah. பிரியமான சகோதர சகோதரிகளே, beloved brothers and sisters, பாருங்க, கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். உடனே அறை
அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. The Bible says that the angel of the Lord stood by him and a light shone in the prison. சபையார் ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. The people, the believers of the church are எதுக்கு praying. ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க? Why are they praying? பேதுரு விடுதலையாகணும், அதுக்கு தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. They were praying because they wanted Peter to be released. இப்ப நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சு போய் பேதுருவை நாம வெளியில கொண்டு வரணும்னா, If we get an opportunity to bring Peter out of the prison, நாம இருட்டுல தான் அந்த காரியத்தை செய்வோம். we have to do in the darkness. யாருக்கும் கண்ணுக்கு தெரியாத மாதிரி மறைவா இருட்டுல தான் அவரை வெளியில கொண்டு வருவோம். We have to bring him out of darkness. ஆனா இங்க பாருங்க, கர்த்தருடைய தூதன் வந்த உடனே என்ன நடந்ததுன்னா, அறை முழுவதும் வெளிச்சம் பிரகாசித்தது. But if you see here, when the angel of the Lord descended in the prison, the light shone inside it. ஹalleluya, Hallelujah. காரணம் என்ன தெரியுமா? You know what is the reason? பேதுருவை வந்து பிசாசு வந்து மறைவா கைது செய்து உள்ளத்தள்னா, ஆனா ஆண்டவர்ல மறைவா என் பிள்ளையை நீ உள்ளத்தள்னா, நான் மறைவா விடுதலையாக்க மாட்டேன், எல்லார் கண்களும் பார்க்கும்படியாக என் பிள்ளையை கௌரவமாக நான் வெளியே விடுதலையாக்குவேன் என்பதுதான் நம்முடைய ஆண்டவருடைய அற்புதம். Where God's miracle is here. If you see in Apostle Peter's life that the Satan, he imprisoned Apostle Peter in darkness, but our God is a God who brings light into that particular situation when he delivers out. எல்லா விதமான காரியங்களையும் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உனக்கு வெளியரங்கமான அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். Our God is a God who kind of has a transparency in whatever miracle that he நல்ல does. விசுவாச காரியங்களை தான் கர்த்தர் அந்தரங்கத்தில் செய்ய நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். It is just the believing thing, the faithful stuff that God wants us to do in the secret place. நீ ஜெபம் பண்றாயா, அந்தரங்கத்துல ஜெபம் பண்ணு. If you want to pray, pray in a secret place. நீ தர்மம் பண்றாயா, அந்தரங்கத்துல தர்மம் பண்ணு. If you want to help someone or do some alms, do that in a நீ secret உபவாசம் place. பண்றியா, அந்தரங்கத்துல உபவாசம் பண்ணு. If you want to fast, then do it in a private place. எல்லாத்துக்கும் கர்த்தர் தருகிற விடை வெளியரங்கமாக இருக்கும். But for all the reply, all the resolution that he gives, that will be transparent. ஹalleluya, Hallelujah. ஹalleluya, Hallelujah. இங்க பாருங்க, எந்த இடத்துல பிரச்சனை இருக்கோ, பிரச்சனை இருக்கிற இடத்திலேயே தேவதூதன் வந்து இறங்குகிறார். Where there is trouble, there comes the angel of the Lord. அது மாத்திரமல்ல, உன்னை விடுதலையாக்குவதே ஏதோ திருட்டுத்தனமாக இருட்டில் ஆண்டவர் செய்யல, எல்லாரும் பார்க்கும்படியாக வெளிச்சத்திலே செய்கிறார். The redemption that he does here, he didn't do it, he didn't kind of resort to any kind of crafty thing, but he did it in a transparent manner. 2 சாமுவேல் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசித்து பாருங்க. 2 Samuel chapter 5 verse 6 and 7. அந்த இடத்துல எருசலேமை பிடிக்க வேண்டும், கர்த்தர் அதை சொல்லி அந்த எருசலேமை பிடிக்க வேண்டும் என்று தாவீது போகும் பொழுது மேல இருந்து எபூசியர்கள் சொல்றாங்க, குருடனும் சப்பானியும், தாவீதே நீ எவ்வளவு பெரிய பேரா இருந்தாலும் பரவாயில்ல, குருடனும் சப்பானியும் உன்னை ரொம்ப லேசா தடுத்து போட்டுருவாங்கன்னு சொல்றாரு. Here we see in 2 Samuel chapter 5 and 6, Sam is David, he is going unto captive Jerusalem, and the Jebusites, they say that even a blind and a lame person would kind of capture him. எருசலேமை பிடிக்க வேண்டியது ஆண்டவர் தாவீதுக்கு கொடுத்த ஒரு டாஸ்க், ஒரு ஃபோக்கஸ். God, it's a God given task to Sam as David to capture the Jerusalem. ஆனா அந்த காரியத்தை செய்ய போகும்பொழுது எதிர்ப்பு வருகிறது. என்னன்னா, பெரிய வீரன் எல்லாம் இல்ல, குருடம் போதும் சப்பானி போதும் உன்னை தடுத்துருவான். But here when he goes on to to emerge on to do the task, the Jebusites, they say that the blind and the lame, they will capture you. என் அருமையான சகோதர சகோதரிகளே, Beloved brothers and sisters, திருச்சபை நடத்துகிற ஊழியர்களே, the people who conduct the விசுவாச service, வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறவர்களே, the people who build the faithful life, நம்ம வாழ்க்கையிலே சில நேரத்துல நம்மை தடுக்கிறவர்கள் யார் என்றால் பெரிய பலவான்கள் அல்ல, குருடனும் சப்பானியும் நம்மை தடுப்பார்கள். the people who kind of oppose us in our faithful life, who are those people who are the blind and the lame. அருமையானவர்களே, குருடனுக்கு கண்ணு தெரியாது, The blind cannot see, ஆனா நடந்து வரலாம். but he can walk. சப்பானிக்கு நடக்க முடியாது, The lame cannot walk, ஆனா பார்க்கலாம். but he can see. அதுபோல சிலருக்கு நம்ம கூட நடந்து வருவாங்க, ஆனா தரிசனமே இருக்காது. But there are few people who can walk, but they don't have vision. சிலருக்கு தரிசனம் இருக்கும், ஆனா கூட நடந்து வர மாட்டான். For few people they will have vision, but they cannot walk with us. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தாவீதை தனி ஒருவனாக தூக்கி அந்த எருசலேமை கர்த்தர் பிடிக்க வைத்தார். அது தாவீதின் நகரமாய் மாறிற்று. Even in that situation, God gave Jerusalem into his hand because of his mighty என் power. அருமையான சகோதர சகோதரிகளே, Beloved people of God, எதையெல்லாம் பிசாசு உங்ககிட்ட இருந்து பிடுங்கினதை கர்த்தர் மறைவா கொடுக்க மாட்டாரு, வெளியரங்கமாய் உனக்கு தர வல்லவராக இருக்கிறார். whatever things that has been plucked from you by Satan, God is a God who gives you in a transparent manner.
1 சாமுவேல் 30:17 வாசித்து பாருங்க. 1 Samuel chapter 30 and the verse 17. தாவீது பெலிஸ்தியர் கொள்ளையாடி கொண்டு போன சிறிதாகிலும் பெரிதாகிலும் ஒன்றும் குறைவுபடாமல் சகலத்தையும் திருப்பிக் கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says that David returned all the spoils that has been captured by the Philistines. எல்லாவற்றையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. All the things has been returned. அமலேக்கியர்கள் அனைத்தையும் கொள்ளையாடி கொண்டு போய் விட்டார்கள். Amalekites, they captivated and took all the spoils. தாவீதுக்கு இருந்தது மாத்திரமல்ல, அவனோடு கூட இருந்த 400 பேருக்கு இருந்த எல்லாவற்றையும் அவர்கள் எடுத்துக்கொண்டு போய் விட்டார்கள். It's not only for David but the 400 people who are with him, everything has been plundered. ஆனால் எல்லாவற்றையும் கர்த்தர் தாவீது வந்து கர்த்தர்ட்ட கேட்கிறார், ஆண்டவரே நான் பின்னாடி தொடர்ந்து போகட்டுமா, நான் எல்லாத்தையும் திருப்பிக்க வேணாம் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் சொல்றார், சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய் என்று சொல்லுகிறார். And David, he prays unto God that can I pursue this people, can you pursue the Amalekites to bring all this thing, and God says yes you will. ஹல்லேலூயா, hallelujah. உடனே அந்த இடத்துல ஆண்டவர் வர்றார்னா எதுக்கு தெரியுமா? எல்லா கட்டுகளையும் சங்கிலிகளையும் உடைப்பதற்காக. You know why God intervenes in that situation? It is to break off all the chains. ஆனா முக்கியமான ஒரு காரியம் இருக்கிறது. There is one more important thing here. இங்க பாருங்க, முதலாவது கர்த்தருடைய தூதன் அங்க வந்து நிக்கிறாரு. First the angel of the Lord appeared there. வெளிச்சம் பிரகாசிக்குது. The light shone. அங்கேயே முதலாவது அற்புதம் நடக்குது. The first miracle took place there. பக்கத்துல இருக்கிற 2 அந்த போர் வீரர்களுக்கும் கண்ணு திறந்து தான் இருக்குது. ஆனா அவர்களால வந்துட்டு ஏஞ்சல் வந்து நிக்கிறதையும், அதாவது தேவதூதன் வந்து நிற்கிறதையும் வெளிச்சம் பிரகாசிக்கிறத அவங்க கண்கள் பார்க்க முடியல. The two soldiers, their eyes were open but they could not see the angel's presence in that prison. அப்படி இருக்கும் பொழுது இங்க பாருங்க, வெளிச்சம் பிரகாசித்த உடனே அவன் பேதுருவை விலாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது. After the light shone in the prison, and he struck Peter on the side and raised him up, saying, arise quickly, and his chains fell off his hands. இப்ப நாம பேதுருவை கொண்டு உள்ள போயிட்டு நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது, பேதுருவை வெளியில கொண்டு வரணும்னா போன உடனே நம்ம கை எதுல படும் தெரியுமா? If we get an opportunity to rescue Peter out of the prison, you know on which thing our hands will follow. நேரா நம்ம கை சங்கிலியில தான் போய் தொடும். Our hands will first touch the chains. சங்கிலியை தான் நாம வந்து அதை கழட்டுவதற்கு பிரயாசப்படுவோம். We will endeavor to kind of unloose that chains. ஆனா இங்க தேவதூதன் வந்த உடனே தேவதூதன் சங்கிலி மேல கை வைக்கல. யார் மேல கை வச்சார்னா பேதுருவின் மேல கரத்தை வைக்கிறார். But if you see here, the angel didn't come and touch the chains, but he came and touched Peter above. பேதுருவை விலாவில தட்டி எழுந்திருன்றாரு. Peter, he touched on the side of Peter and he says, arise quickly. நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னா, ஆண்டவர் என் பிரச்சனையை தொடணும், ஆண்டவர் என் கஷ்டத்தை தொடணும், ஆண்டவர் என் சூழ்நிலையை தொடணும் நீங்க சொல்றீங்க. ஆனா ஆண்டவர்ல உன் சூழ்நிலை, உன் கஷ்டம், உன் பிரச்சனையை நான் தொடணும்ன்ற அவசியம் இல்ல, நான் உன்னை தொடணும்னு சொல்லிட்டு விரும்புறேன்றாரு. Our people, you people, you have an expectation that God should touch my troubles, God should touch my my current situation, but God is not, he is not longing to touch the situation, but he is longing to touch you. Hallelujah, 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 hallelujah. ஏன்னா உன்னை ஏன் தொடறார்னா நீ எழுந்தா தான் சங்கிலி கீழே விழும். You know why he is touching you? Because when you rise up, the chains will fall off. சங்கிலியை ஆண்டவர் உடைக்கணும்ன்ற அவசியமே இல்ல. There is no necessity that the chains should be fallen off. சங்கிலி உடைக்க தெரியாதுன்னு சொல்லாதீங்க. Don't say that God doesn't know how to break the chain. அவர் வெண்கல கதவுகளையே முறிக்க வல்லவர். He is a God who breaks the broken the bronze door. இரும்பு தாழ்பாள்களை முறிக்க வல்லவர். He cuts the bars of iron. ஆகவே அப்படிப்பட்ட தேவனுக்கு சங்கிலியை உடைப்பது என்பது சாதாரண காரியம். For this mighty God, breaking a chain is nothing. ஆனா இங்க சங்கிலியை உடையணும்ன்ற அவசியம் இல்ல. சங்கிலி யாரை கட்டி இருக்கோ அவன் எழுந்திருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாக இருந்தது. The God's plan over here is not the chain to be fallen off, but he wants the person who have been binded by chains to be risen. Hallelujah, 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 hallelujah. பேதுரு பார்த்து சொன்னார், பேதுருவே படுத்துட்டு இருக்கிற வரைக்கும் சங்கிலி உங்ககிட்ட தான் இருக்கும், எழுந்திரு, சங்கிலி தானா விழுன்றாரு. And here he says that Peter, as long as you are sleeping, the chains will be binded by you, but when you get up, it will fall off. அருமையான சகோதர சகோதரிகளே, beloved people of God, வீட்டை விட்டு ஓடி போன கெட்ட குமாரன் என்ன தெரியுமா செய்தான்? எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போவேன்னு சொன்னா அவன் வாழ்க்கை மாறினது. The prodigal son who fled from the house, what happened? He arose and then he came back to them. யோசுவா தலகுனிஞ்சி ஆண்டவர் முன்னால தலகுனிஞ்சி ஐயையோ எரிகோவை ஜெயித்தோம், ஆயி பட்டணத்துல தோத்துட்டோம்னு சொல்லி அழும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, எழுந்திரு,
பரிசுத்தம் பண்ணிக்கொள், அற்புதங்களை பார்ப்பாய் என்று சொல்லுகிறார். And Joshua, he had a droopy neck and he kind of stooped down because of all the current situation. But God said, "Arise, and I will give you the அருமையான சகோதர சகோதரிகளே, beloved brothers and உங்க sisters, வாழ்க்கையின் சூழ்நிலைகள் மாற வேண்டுமா? if you want your situation to be உங்க changed, வாழ்க்கையின் பிரச்சனைகள் எல்லாம் மாறி போக வேண்டுமா? if you want all the troubles of your life to be உங்கள் changed, துன்பங்கள் எல்லாம் இன்பங்களாய் மாற வேண்டுமா? if you want all your mourning to be a dancing star, உன்னுடைய அந்த பிரச்சனையை தொடணும்ன்றது கர்த்தருக்கு அவசியம் இல்ல. அவர் உன்னை தொட விரும்புகிறார். it's not that God wants to touch all those situations, but he wants to touch you. உன்னை தொடும் பொழுது சங்கிலிகள் உடனே அங்க உடைந்து கீழே விழ ஆரம்பிக்கும். When God touches you, you would see the chains been fallen off. ஹalleluya, hallelujah. இரண்டாவதாக, Secondly, உடனே என்ன ஏன் நடக்கிறது என்று சொன்னால், the second immediate thing that is happening here, 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, Acts chapter 12 and the verse 10, முதலாம் காவலையும் இரண்டாம் காவலையும் கடந்து நகரத்துக்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நடுக நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். when they were past the first and the second guard post, they came to the iron gate that leads to the city, which opened to them of its own accord, and they went out and went down one street, and immediately the angel departed from him. முதலாம் காவலுக்கு பேர் இல்ல, இரண்டாம் காவலுக்கு பேர் இல்ல, ஆனா மூன்றாவது காவலுக்கு பேர் இருக்கு. But the first and the second guard post didn't had a name, but the third one had a name. அதாவது முதலாம் காவல் இரண்டாம் காவல் மரத்துல இருந்துச்சா பிளாஸ்டிக்ல இருந்துச்சா எனக்கு தெரியாது, ஆனா கடைசி மூன்றாவது கதவு இரும்பு கதவாக இருந்தது. We do not know the make of the first and the second guard post, but the third one is an iron gate. அதுதான் கடைசி, அதுதான் உன்னுடைய சுதந்திரத்தை எல்லாவற்றையும் பறித்து உன்னை அடிமையாக்கி வைத்திருக்கிறது. அந்த கதவு தான், அதுதான் இரும்பு கதவு. That's the iron gate which kind of captivated you in all kind of distress situations. உள்ள சிறைப்பட்டவனுக்கு அந்த கதவு எங்க இருக்குன்னு தெரியாது. The person who has been imprisoned inside doesn't know where's the iron gate. ஆனா வெளியில இருந்து பார்க்கிறவனுக்கு உள்ள இருக்கிற ரெண்டு கதவு தெரியாது, இரும்பு கதவு மாத்திரம் தான் தெரியும். And the person who is looking unto from outside, he all he can see is just the iron gate, but not the two guard posts. இங்கிருந்து ஒருத்தன் உள்ள வரவும் முடியாது, உள்ள இருக்கிற ஒருத்தன் வெளியில போகவும் முடியாது. From outside nobody can enter in, and from inside nobody can get out. ஆனா இந்த இடத்துல பாருங்க, பேதுருவை தட்டி எழுப்பி வான்னு கூட்டிட்டு போறாரு. But here if you see the angel of the Lord, he kind of raised Peter and then he made him walk. ஆனா யாருக்கும் அந்த கதவு திறக்கலைங்க. யாருக்கு திறந்தது தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளையாகிய பேதுருவுக்கு தான் அந்த இரும்பு கதவு திறந்தது. But none of the people, the iron gate was open, but only for Peter it was open. அது எப்படி ஓபன் பண்ணி தெரியுமா? தானாய் திறவுண்டது. You know how it opened? It opened of its own accord. Hallelujah, 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 hallelujah. இது ஏதோ வீட்டு கதவு திறக்கிற மாதிரி கதவு கிடையாது. It's not an ordinary door that we have in the house. நீங்க எல்லாம் இப்ப வந்துட்டு ஊர்ல ஷாப்பிங் மால் அங்கெல்லாம் போவீங்க. You people might be going through many shopping malls. அப்படி போகும் பொழுது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா தானி எங்கே கதவுகளை நீங்க பாப்பீங்க. You might have come across all these automatic doors keep opening. அந்த இடத்துல போகும் பொழுது நீங்க ஏதோ 10 அடி தூரத்துல இருக்கும்போது அந்த கதவு திறக்காது. If that automatic door will not open when you are like 5 கரெக்ட்டா ஒரு அடி கிட்ட இருக்கும்போது நீங்க காலை வைக்க போறீங்கன்னா பட்டு அந்த கதவு திறந்துரும். That door will open only when you are like 1 feet apart from it. அருமையான சகோதர சகோதரிகளே, Beloved brothers and sisters, இங்க பாருங்க, இந்த கதவு தானாய் திறப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? You know what is the reason for this door to be open of its own accord? எப்படி, அதாவது இந்த கதவு திறக்கணும்னா உங்க வாழ்க்கையில முதலாவது சங்கிலி உடைந்ததை பாத்தீங்க. இப்போ உங்க வாழ்க்கையில மூடின கதவு திறக்கணும்னா நீங்க சில ஆயத்தங்களுக்குள்ள வரணும். The first thing we saw was the chain was broken off, and the second one, if you want this door to be open, there are few preparations that you have to come into. 12ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை பாருங்க. 12th chapter and 8th verse. அந்த சங்கிலி கீழே விழுந்த உடனே தூதன் பேதுருவை பார்த்து சொல்றாரு. And after the chains have been fallen off, the angel of the Lord looked to Peter and said, என்ன சொல்றாருன்னா, உன் அறையை கட்டு, gird yourself, உன் பாதரட்சையை தொடுத்துக்கொள், and tie on your sandals, உன் வஸ்திரத்தை போர்த்துக்கொள், put on your garment, அதுக்கு பின்னாலே என் பின்னாலே வா, and then follow me. அல்லேலூயா, hallelujah. ரொம்ப அருமையா ஆச்சரியமா இருக்கு. See how miraculous thing that has. என்ன சொல்றாருன்னா, you know what he's saying here? அதாவது முதல்ல உன்னுடைய அறையை கட்டு, அதாவது பெல்ட் கட்டுன்றாரு. The first thing is he answers to put on the belts and gird yourself. பெல்ட் கட்டுன்றாரு. First tie up your belts. அதுக்கு பிறகு ஷூ போடுன்றாரு. And the second thing is asking you to put on the shoes. அதுக்கு அப்புறம் மேல கோட் போடுன்றாரு. And then put on the coat. அந்த நாள்ல அவங்க இன்னைக்கு இருக்கிற மாதிரில
கோட்டெல்லாம் போட்டுட்டு அதுக்கு பிறகு கடைசியா தான் அறையை கட்டுவாங்க. On those days, first they'll put on the coat and then comes the gilding of the. அதுதான் மனித முறை. That's the normal way. ஆனா ஆண்டவர் சொல்றாரு இல்ல முதல்ல பெல்ட் கட்டு. But here God says no, first you put on your belts. அப்ப எல்லாத்தையும் போட்டுட்டு கடைசியா தான் ஷூவை போடுவோம். And we normally used to put the shoe last. ஆனா ஆண்டவர் இல்ல பெல்ட் கட்டு ஷூவை போடு. But here God says that no, first you fasten the belt and then put on the shoe. என்ன அர்த்தம் தெரியுமா? You know what is the meaning? நீ நினைக்கிற எனக்கு ஒழுங்கா எனக்கு ஆர்டரா இருக்கிறது ஆண்டவர், அதாவது உனக்கு ஆர்டரா இருக்கிறது ஆண்டவருக்கு ஆர்டரா இருக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. You might think that whatever you have a kind of a systematic order, that is not the same order that God has. அவர் உன்னோட ஆர்டரை பார்த்து கிரியை செய்கிற தேவன் நம்முடைய தேவன் அல்ல. He is not a God who kind of does miracle according to your order. உன் வாழ்க்கையில சில ஒழுங்குகளை வச்சு அந்த ஒழுங்கை வச்சு இவன் நல்ல பிள்ளையா இருக்கான் அப்படின்னு சொல்லி செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர் அல்ல. God is not a God that who does miracles according to your order. பாருங்க, அதாவது அறையை கட்டு, அதுக்கப்புறம் பாதரட்சையை போடு, வஸ்திரத்தை போர்த்து கொண்டு, அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா என் பின்னாடி வான்றாரு. Here if you see, gird yourself, put on your sandals, put on your garment and then follow me. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அடுத்த 9வது வசனத்துல அந்தப்படியே பேதுரு புறப்பட்டு போனான். The Bible says that in a similar manner Peter followed him. பின்னாலே சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய் என்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். Here if you see the Peter, he thought that all these things are kind of a vision because he didn't know what actually happening in his life. அருமையான சகோதர சகோதரிகளே, beloved brothers and sisters, நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். I praise God. நம்முடைய இந்த பிரதான நம்முடைய இந்த முக்கியமான அப்போஸ்தலனாகிய பேதுருவை இன்னும் தூங்குற மாதிரியே ஆண்டவர் வச்சிருந்தாரே, அதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். This prominent Peter, Apostle Peter, God made him still like kind of seeing a vision of sleep. ஏன்னா இவர் கண்ணு திறந்திருந்தா இயேசுநாதருக்கே ஆலோசனை கொடுக்கிறவர் நம்மாளு. He is a person who if his eyes have been opened, he is a kind of a guy who gives advice to Jesus. ஆண்டவருக்கே புத்தி சொல்ற அப்போஸ்தலர் ஒருத்தர் பைபிள்ல இருக்காருன்னா அது பேதுரு தான். If there is one person who could give advice to God, then that is Peter. ரெண்டாவது, எங்க ஆண்டவர் பேச ஆரம்பிச்சாலும் அவர் முடிக்கிறதுக்கு முன்னாடியே பதில் சொல்ற ஆள் யாருன்னா பேதுரு தான். And if you see in all the situations, we could see that before even Jesus could conclude his speech, Peter would intervene. ஆனா பரலோகம் ஒரு திட்டத்தோடு வருகிறது. But heaven came with a definite plan. அந்த திட்டத்துக்கு பேதுரு வரணும்னா பேதுருவை அந்த அற தூக்கத்திலேயே என்ன நடக்குதுன்னே தெரியாம அப்படியே பரலோகம் அவரை வைத்திருக்கிறது. If we want that plan to be materialized, here the heaven wanted him to be in half sleep. என் வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னே தெரியலையே, கவலைப்படாத, எல்லாம் நன்மைக்கு எதுவாகவே நடக்கும். If you think that I don't know what's happening in my life, do not worry, everything happens according to God's இங்க பாருங்க, அதாவது இப்போ நாம பேதுருவை வெளியில கொண்டு வர்றோம்னு வைங்க. Just imagine that we are bringing Peter out of the நம்ம prison. போய் நம்ம பாஸ்டர் ஜெயில்ல இருந்து வெளியில எப்படியாவது தப்பிக்க வச்சு கூட்டிட்டு வர்றோம் மனசுக்குள்ள வைத்துக் கொள்ளுங்களேன். Just imagine that you are rescuing the pastor from the prison. அது கண்டிப்பா செய்ய போறது இல்ல. அப்பா இதுக்கு தாண்டா வெயிட் பண்ணோம், மாட்டட்டும்னு சொல்லிட்டு விட்டுருவோம், அது வேற விஷயம். ஆனா ஒரு பேச்சுக்கு சொல்றேன், சரி அவரை வெளியில கொண்டு வர்றோம் என்று ஒரு திட்டம் வைக்கும் பொழுது சங்கிலி விழுந்த உடனே அங்க நின்னுகிட்டு எதையும் உட்கார்ந்து போட்டுட்டு இருக்க மாட்டோம். எல்லாத்தையும் கையில அள்ளமா வாரணமா 1-2 வாரி உடனே வெளியில ஓடி வரதான் பார்ப்போம். When the chains have been fallen off, if we were there in that place, we would grab all the stuff and then we will flee from the place. ஆனா ஆண்டவருடைய விடுதலை அப்படி இருக்காது. But God's redemption will not be like that. ஏன் சொன்னா, you know why? வெளியிலிருந்து கைது செய்யப்பட்டு பேதுரு உள்ள போகும்போது வஸ்திரம் இருந்தது, அறை இருந்தது, பாதரட்சை இருந்தது. When he was being captive, when he was being handcuffed, and then when he was being brought into the prison, everything was there. ஆனா உள்ள போன பின்னால வஸ்திரத்தை கழட்டியாச்சு, அறையை கழட்டியாச்சு, பாதரட்சையை கழட்டி நிராயுதபாணியாக படுக்க வைத்திருந்தார்கள். But after he went inside the prison, everything has been stripped off his body and he was being naked. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அங்கிருந்து ஆண்டவர் அவரை வெளியில கொண்டு வரணும்னா அவசரமா கொண்டு வர மாட்டார். தேவ பிள்ளையே, பிசாசு எதையெல்லாம் புடுங்கினானோ பிட்டுங்கின எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்து கனமுள்ள பாத்திரமாக அவர் வெளியே கொண்டு வருவார். When God, he knows that he is naked in the prison, when God, he has a peculiar way to rescue whatever that's been plucked
from the Satan, God will put everything back and he'll bring in him out. எல்லாம் உன் வாழ்க்கையில இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் உனக்கு திரும்ப தரும் பொழுது நீ செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் என்னன்னா, அந்தபடியே அவன் தூதனுக்கு பின்னாலே புறப்பட்டு போனான். Whatever you have lost in your life, all you should do is, in the similar way, he followed the angel. அப்படி பின்னாலே, ஆண்டவருக்கு பின்னாலே, அது போல உன்னை நடத்துகிற ஊழியக்காரன், சபைக்கு, மற்ற காரியங்களுக்கு நீ அடங்கி பின்னாலே நடக்கும் பொழுது உன் வாழ்க்கையிலே இழந்த எல்லாவற்றையும் நீ பெற்றுக்கொள்வாய். If you are submissive to your pastor and if you are following according to what the word of God says, then you would see honor in your coming. மூன்றாவதாக, thirdly, உடனே எதுக்கு தெரியுமா? You know what's the third immediately says here? கர்த்தர் கனம், தேவன் மகிமைப்பட, அவர் வார்த்தை கனம் பெற. To honor God and his word. அப்போஸ்தலர் பணி 12ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. Turn with me to Acts chapter 12 and the verse 12. இப்படி நிச்சயித்துக் கொண்டே மார்க்கு என்னும் பேர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். So when he had considered this, he came to the house of Mary, the mother of John, whose surname was Mark, where many were gathering. விடுதலை ஆன உடனே அவர் வெளியில எங்கேயும் போல, நேரா எங்க வந்தார்னா சர்ச்சுக்கு தான் வந்திருக்கார். The moment he was rescued, he didn't go anywhere, but he came to the church. நேரா சபைக்கு தான் வர்றாரு. He came straight to the church. ஏன் என்று சொன்னால் ஜெபம் எங்க ஏறெடுக்கப்படுகிறது என்றால் சபையில ஏறெடுக்கப்படுகிறது. You know what's the reason? Because that's where the prayers were taking place. Hallelujah, 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 hallelujah. பாருங்க, அங்க சபை அந்த இடத்துல ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். பண்ணிட்டு இருக்கும் பொழுது வந்து பேதுரு வந்து அந்த வீட்டு கதவை தட்டுறார். They were praying inside, they were praying in the church, and the Peter came there and he knocked at the door. அப்ப வீட்டுக்குள்ள வேலை செய்யற ஒரு பெண்ணு கதவு கிட்ட வந்து பேதுரு பேசுற மாதிரி பேதுருவோடைய குரல் சத்தத்தை கேட்ட உடனே சந்தோஷத்துல உள்ள ஓடி போய் சொல்றா, பீட்டர் வந்து வாசப்படியில நிக்கிறார் அப்படின்றா. And a small girl came after hearing the knock of the door, and also she heard the voice of Peter, and she ran inside and said that Peter is standing in the next to the ஆனா door. உள்ள இருக்கிற எல்லாரும் நம்முடைய அண்ணன் தம்பி. Now whoever was inside were our brothers and sisters, நம்முடைய அக்கா தங்கச்சி, our sisters and relatives. ஏன்னா விசுவாசத்துல நாம எப்படி இருக்கிறோமோ அப்படியே அவங்கள இருந்தாங்க. How we were in our faithful life, that they similar manner they were. ஜெபம் பாருங்க, இவங்களுடைய ஜெபம் எந்த அளவுக்கு வல்லமையா இருந்தது தெரியுமா? You know how mighty was the prayer? இவங்க ஜெபம் பரலோகத்தை திறந்து ஒரு தேவதூதனையே இறக்கக்கூடிய வல்லமை இருந்தது. The power of their prayer was to open up the heavens and bring the angel down. ஆனா அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஜெபத்துல வல்லமை இருந்தது, ஆனா விசுவாச வல்லமை அவங்க இல்ல. They had that power to bring that angel down, but the faithful life they were lacking. அப்படி இருக்கும் பொழுது அவங்க பேதுரு நிக்கிறாருன்னு சொல்றாங்க, இல்ல அவருடைய தூதன் அவருடைய ஏஞ்சல் பண்ணா வந்து நிக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். When this girl went and told them that Peter standing in the door, near the door, they said that no, the angel might be standing but not Peter. நம்ம ஜெபத்துக்கு கண்டிப்பா ஆம் என்றும் ஆமென் என்றும் கர்த்தர் பதில் தருவார் என்ற நம்பிக்கையே இல்ல. They didn't have the belief that God will reply to all our supplications in yes and amen. ஆனால் அந்த உள்ள இருக்கிற பிள்ளை அவ விசுவாசத்துல ஸ்ட்ராங்கா நின்னு சொன்னா, இல்ல வெளியில நிக்கிறது பேதுரு தான். But that small girl she was very fierce in her faith, and she said that no, that is Peter who is standing outside the door. பேதுரு கதவை தட்டி கொண்டிருக்கும் பொழுது கதவு திறக்கப்படுகிறது. திறந்த உடனே எல்லாரும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். When Peter's knocking was going on, they answered the door, and after seeing Peter, they were literally awestruck. பேதுரு எங்கேயும் போகாம ஏன் தெரியுமா அந்த வீட்டுக்கு வந்தாரு? You know why Peter didn't go anywhere else? 17வது வசனத்தை வாசித்து பாருங்க. Read the 17th verse. அவர்கள் பேசாமல் இருக்கும்படி அவன் கையமர்த்தி, and he motioned his hand to keep calm. கர்த்தர் தன்னை காவலிலிருந்து விடுதலையாக்கின விதத்தை அவர்களுக்கு விவரித்தான். And he was explaining to them as how God rescued him from the prison. சங்கிலி உடைஞ்சு கீழே விழலாம். The chains might be falling off. அடைக்கப்பட்டிருக்கிற கதவு உடனே திறந்துடலாம். The doors might be opening. ஆனா சபையில வந்து எதை மகிமைப்படுத்தணும்னா, ஜெபம் பண்ணதனால நடந்துச்சு, விசுவாசத்தினால் நடந்துச்சுன்றது முக்கியம் இல்ல. இதை கர்த்தர் செய்தார் என்று அவருக்கு மகிமை செலுத்துவதுதான் மிக மிக முக்கியமானது. You know how after receiving all these miracles, it shouldn't be like coming and boasting about all this rescue happened because of prayer and all these things, but it has to be glorifying God. இந்த வசனத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. அவர்கள் பேசாமல் இருக்கும்படி அவன் கையமர்த்தினான். Here, if you see in this verse, it says that he motioned his hand to make the people calm. அப்ப ஏன் காரணம் என்னன்னா, சும்மா அங்க இங்க பேசுறாத காரணம், பேதுரு தெளிவா சொல்றாரு, உங்க ஜெபம் உங்க விசுவாசம் என்னை ஏரோதின் கைக்கு விடுதலை ஆக்கினது. ஆகவே
நீங்க ஜெபம் பண்ணுங்க, விசுவாசத்தோடு இருங்க, உங்களால எல்லாம் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி பேதுரு அவர்களை உற்சாகப்படுத்துகிறான். Here if you see Peter, he encouraged them saying that your prayer, your faith has rescued me from Herod's hand, and he kept encouraging them to pray more. இப்படி சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, இந்த செய்தியை யாக்கோபுக்கும் சகோதரருக்கும் அறிவியுங்கள் என்று சொல்லி புறப்பட்டு வேறொரு இடத்திற்கு போகிறான். After telling this, he said, go tell these things to James and to the brethren, and he departed and went to another place. ஏன் யாக்கோபுக்கு சொல்ல சொன்னாரு? Why did he ask? அவங்க எல்லாரையும் வாய மூடுன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை யாக்கோபுக்கு போய் சொல்லணும்னாரு. யாரு? He made all those people to keep silent, but he said, tell to James. இந்த அதிகாரத்தினுடைய துவக்கத்திலேயே யாக்கோபு கொலை செய்யப்பட்டுட்டார். If we could see the very beginning of this chapter, we could see that James was killed. அந்த யாக்கோபு யோவானுடைய சகோதரர். That James was the brother of John. ஆனா இங்க சொல்லப்படுகிற யாக்கோபு இயேசு கிறிஸ்துவினுடைய சகோதரர். But here this James is the brother of Jesus. இவர் யாருன்னா அன்றைக்கு இருக்கிற எருசலேம் சங்கத்தினுடைய தலைமை மூப்பர். இவர்தான் சீனியர் ஜெனரல் சூப்பர்டென்டென்ட். He was the senior general superintendent of that particular place. தனக்கு நடந்த சம்பவம், தனக்கு கர்த்தர் இப்படி செய்ததை எங்க தெரிவிக்கிறார்னா சபையில் இருக்கிற மூத்த அதிகாரத்திற்கு அவர் தெரிவிக்கிறார். But where he is telling is after the people, he is telling to the chief general superintendent. நமக்குள்ளே பேசுறது பிரயோஜனம் இல்ல. There's nothing is going to happen. நாமே உட்கார்ந்துகிட்டு நாம இப்படி எல்லாம் செய்துட்டோம் பெருமை பாராட்டுறது ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனப்படாது. Just because of we boasting ourselves, nothing is going to happen. ஆனா எதுங்க சொல்லணும்னா செய்த எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துவது மிக மிக முக்கியமான காரியம். But whatever things has happened, telling unto God is the very important. Hallelujah. 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 வேறொரு இடத்துக்கு புறப்பட்டு போனான். He went to another place. எங்க போனாரு? Where did he go? வேதத்துல எந்த இடத்துலயும் அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸே இல்ல. There is no reference that's been told in the அடுத்து Bible. 15ஆம் அதிகாரத்துல எருசலேம் சங்கத்துல அவர் உட்கார்ந்து இருக்கிறத தான் பார்க்கிறோம். In the 15th chapter we could see that he is sitting in the congregation of Jerusalem. ஆனா 12ஆம் அதிகாரத்தோட பேதுருனுடைய சம்பவம் முடிகிறது. After the 15th chapter, no 12th chapter, after the 12th chapter we could see the Peter's பேதுருனுடைய சரித்திரம், பேதுருனுடைய அத்தியாயம், அவருடைய செயல்பாடுகள் ஒரு முடிவுக்கு வருகிறதை பார்க்கிறோம். We could see the conclusion of Peter's history in the Acts chapter 12. 13வது அதிகாரத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் பவுல் என்கிற ஒரு தேவ மனிதனை வெளியிலே கொண்டு வருகிறார். From 13th chapter the Holy Spirit brings Apostle Paul. இவ்வளவு காரியம் நடந்த உடனே பேதுரு நினைச்சிருக்கலாம், என்னதான் ரொம்ப பெரிய ஆளா நீங்க எல்லாரும் பார்க்கணும்னு சொல்லி. இல்ல, பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்கு தன்னையே விட்டு கொடுத்த அருமையான பாத்திரம் பரிசுத்த பேதுரு. And here he would have thought that the people would have thought that he would magnify him, but he was a person who was been led by the Holy Spirit. இப்பொழுது பாருங்க 12ஆம் அதிகாரம் 23வது 24வது வசனத்துல ஏரோது இந்த சம்பவத்தை எல்லாம் பார்த்துட்டு அவனும் சிங்காசனத்துல உட்கார்ந்து நானும் பிரசங்கம் பண்ணுவேன் என்று சொல்லி அவன் பிரசங்கம் பண்ணும் பொழுது கர்த்தருக்கு அவன் மகிமை செலுத்தாதபடினாலே உடனே தூதன் அவனை அடித்தான், அவன் புழுத்து இறந்தான். 24வது வசனம் சொல்லுகிறது, தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. If you see in Acts chapter 12, 23 and 24, we could see that the Herod, he did not give glory to God, and he was eaten by worms and died, but the word of God grew and multiplied. என் அருமையான சகோதர சகோதரிகளே, brothers and sisters, கர்த்தர் உன் வாழ்க்கையிலே உடனே என்று சொல்லி அவர் காரியத்தை செய்கிறார் என்றால், if God is doing something immediately in your life, அது முதலாவது உன்னை கட்டி வைத்திருக்கிற சங்கிலிகளை உடைக்க, the very first thing is to break the chains that you have been bound. இரண்டாவது உன்னை அடைத்து வைத்திருக்கிற கதவுகளை திறக்க, the second one is to open the door that you have been locked. மூன்றாவது இந்த சிறையிருப்பை எல்லாம் உனக்கு எவன் உருவாக்கினானோ அவன் திட்டத்தையும் அவனையும் தவிடுபடியாக்க. And the third one is to completely break everything of the plans of the Satan. என் அருமையான சகோதர சகோதரிகளே, என் பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த வாழ்க்கையின் காலம், இந்த கொரோனாவினுடைய காலங்களிலே அநேக காரியங்களை குறித்து நீங்கள் கவலைப்பட்டிருக்கிறீர்களா? In this corona days, are you people kind of having an anguish over this thing? இந்த காலத்துல வந்துட்டு நிறைய பேருக்கு விசுவாசம், பரிசுத்தம், மற்ற காரியங்கள் மேல அதிகமா இல்ல. இந்த வைரஸ் தான் எல்லாருடைய சிந்தனையை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது. And in this current days, all the faith and the spiritual life has taken a backseat because of their minds are preoccupied with the virus. இந்த சூழ்நிலை எப்ப முடியுமோ,
when did this situation will change? எப்போ இதிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்குமோ? When will I be rescued from this எப்பொழுது situation? என்னுடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் முடியுமோ? When will this turn out to be a victorious month? எப்பொழுது வழக்கம் போல நாங்கள் எல்லோரும் வெளியிலே வந்து கர்த்தரை ஆராதிக்க முடியுமோ? When will I come and worship as how I was doing before? எல்லாம் கர்த்தர் அதனதன் காலங்களில் நடத்த வல்லமை உள்ளவர், நிச்சயம் நடத்தியே தருவார். God has the power to do according to his time. Hallelujah. 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 என் பிரியமான சகோதர சகோதரிகளே, Beloved brothers and sisters, இந்த வேளையிலே வீடுகளிலே நீங்கள் ஆங்காங்கு இருந்து செய்கிற ஜெபம் சாதாரண ஜெபம் அல்ல, அது பரலோகத்தையே திறக்கிற ஜெபமாக the இருக்கிறது. prayers that you do within inside your house is not an ordinary prayer. That's a prayer that will open the heavens. அது பரலோகத்தை திறக்கிறது மாத்திரமல்ல, அங்கிருந்து உனக்கு ஒத்தாசையை இறக்குகிற ஒரு ஆசீர்வாதமாக It's not only இருக்கிறது. the prayer to open the heavens, but it will bring the deliverance into your house. வெறும் அங்கிருந்து ஆசீர்வாதமாக பதில் வருவது மாத்திரமல்ல, அந்த பதில் உடனே சங்கிலியை கழட்ட வைக்கும், உடனே கதவை திறக்க வைக்கும், உடனே உன் சத்ருவை நிர்மூலமாக்கிவிடும். It's not only that will bring a reply from the heaven, but it will break the chains. It will enable you people to lead a holy life, and it will give you the blessings. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. The eyes of the Lord are on the righteous, and his ears are open unto their cry. Hallelujah. 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 என் பிரியமான சகோதர சகோதரிகளே, Beloved brothers and sisters, கண்களை மூடி அவர் இந்த வேளையில் அர்ப்பணிப்போமா நம்மை? can we all close our eyes and look unto ஹalleluya. God? கர்த்தாவே Hallelujah. நன்றி தகப்பனே, நன்றி Holy God, ஆண்டவரே. we love you, Jesus. ஓ நன்றி தகப்பனே, நன்றியோடு உம்மை Father. துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை Thank you, துதிக்கிறோம். Father. சர்வ வல்லமையுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, Heavenly Father, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மிடத்திலே வருகிறோம். we come unto you in the name of Jesus இந்த Christ. செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதியும். Lord, bless all the people who listen to this சபை sermon. ஊழியர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. Lord, bless the church pastor. சபையினுடைய தகப்பனே ஆண்டவரே, மூப்பர் ஊழியக்காரரோடு இணைந்து ஊழியம் செய்கிற உடன் ஊழியர்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பீராக. Also bless all the assistant pastors and the elders of the church. எந்த விதமான பிரச்சனையிலே இவர்கள் சிக்கொண்டிருந்தாலும் கர்த்தாவே, எந்த இடத்திலே பிரச்சனை இருக்கிறதோ அதே இடத்திலே உம்முடைய ஒத்தாசை இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். Lord, I pray that whichever place that they have been entangled to, Lord, let your power come unto their life. ஆண்டவரே தகப்பனே, மறைவான அற்புதம் அல்ல, யாவரும் பார்க்கும்படியான வெளியரங்கமான அற்புதமாய் அது நடக்கட்டும். Lord, let the miracle not be a hidden or secret one. Let it be like an open and transparent one. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, அவர்களை கட்டி வைத்திருக்கிற சங்கிலிகள் கீழே விழட்டும் இயேசுவின் நாமத்திலே. In Jesus' name, let whatever chains that they have been binded with, let it be fallen off from their hands. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் பின்னாலே அதை விசுவாசித்து நடக்கிற பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்திலே இரும்பு கதவுகள் திறப்பதாக. Lord, when the people who are believing according to this word, let all the doors, the iron gates be open. அவர்களுக்கு நடக்கிற அற்புதங்கள் எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவர் மாத்திரமே மகிமைப்படுவீராக. Lord, all the miracle that is happening, let your name alone be glorified. ஆண்டவரே, அது மாத்திரமல்ல, இவர்களுக்கு விரோதமாய் திட்டம் திட்டின சத்ருவினுடைய எல்லா சதி ஆலோசனைகள் இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே முடிந்து போவதாக. All the crafty plots and the plans that has been devised by the devil, let everything be broken in the name of Jesus. தேவ கிருபை இந்த பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். Let your mercy surround them, உம்முடைய Lord. நன்மைகள் இந்த பிள்ளைகளுக்கு வரட்டும். Let the goodness come unto உம்முடைய them. ஆசீர்வாதங்கள் இந்த பிள்ளைகள் மேல வரட்டும். Let the blessings come unto their life. ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸுடைய சூழ்நிலைகளிலே ஒரு மாறுதலை கர்த்தர் நிச்சயமாக நீர் கொண்டு வரும்படியாக நாங்கள் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. Lord, we plead unto you to bring a major change in this corona situation. ஆண்டவரே, இந்த சூழ்நிலையின் மேல தேவனே உம்முடைய இரக்கம் வரும்படியாக ஜெபிக்கிறோம். Lord, we pray that let your mercy come on this distress situation. தேவ கிருபை கூட இருப்பதாக. Let God's mercy be இந்த with us. சபையினுடைய ஊழியக்காரர்கள், ஊழியக்காரி, அவர்கள் குடும்பங்கள், பிள்ளைகள் யாவரையும் இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறோம். Lord, we bless all the church pastors and the assistant pastors, elders and their family. இயேசு கிறிஸ்துவினுடைய அதி உன்னத நாமத்திலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. In mighty name of Jesus Christ we pray. ஆமென். Amen. ஆமென். Amen. ஆமென். Amen. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you people. Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கர்த்தருடைய தாசன் கொடுத்த செய்தி கேட்ட நம் அனைவருக்கும் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கிறது. சங்கீதம் 34:15 வசனத்தின்படி கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது.
கர்த்தருடைய கண்கள் நீதிமான் மேல் நோக்கமாக இருக்கிறது என்று நாம் கேட்டோம். நீதிமான் வாழ்க்கை வெற்றி உள்ளது. ஏன் நீதிமான் மேல் கர்த்தர் கண்ணோக்கமாய் இருக்கிறார்? நீதிமான் உபத்திரவ வாழ்க்கையிலே இருந்தாலும், துன்பப்படுகிறவர்களாய் இருந்தாலும், பகைக்கப்படுகிற ஒரு சூழ்நிலையிலே இருந்தாலும், அநேக உபத்திரவங்களின் வழியாக நீதிமான் கடந்து சென்றாலும் கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. பேதுருவை ஆண்டவர் விடுவித்தார். அப்போஸ்தலனாகிய பவுலை ஆண்டவர் விடுவித்தார். தம்முடைய தூதர்களை அனுப்பி கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை விடுவித்தார் என்று நாம் இன்றைய நாளிலே இந்த செய்தியின் மூலமாய் நாம் கேட்டோம். இந்த நாளிலே நாம் பல சூழ்நிலைகளிலே நெருக்கப்படுகிறவர்களாக இருக்கலாம். நாம் நீதிமானாய் இருக்கிறோம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்படி நீதிமான் என்ற அதிகாரம் நாம் பெற்றிருக்கிறபடியினாலே நமக்கு வருகிற எல்லா துன்பங்களில் இருந்தும் கர்த்தரே நம்மை விடுவிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஏற்ற காலத்திலே, குறித்த நேரத்திலே, குறித்த சமயத்திலே கர்த்தர் தம்முடைய நீதிமான்கள் மேல் கண்ணோக்கமாய் இருந்து அவர்களை விடுவிக்கிறார் என்ற வார்த்தையை இந்த செய்தியின் மூலம் நாம் கேட்டோம். இதில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், கர்த்தர் நம் மீது கண்ணோக்கமாய் இருக்கிறார். இந்த செய்தியை கேட்ட உங்கள் ஒவ்வொருவர் மீதும் அவர் கண்ணோக்கமாய் இருக்கிறார். அவர் மிகவும் இரக்கமுடையவராய் இருக்கிறார். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் நாம் கேட்டபடி பேதுருவை ஆண்டவர் சிறைச்சாலையில் இருந்து விடுவித்தார். எவ்வளவு ஒரு அற்புதம் செய்தார் என்று பாருங்கள். கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார். இன்றைய நாளிலும் கர்த்தருக்கு பயந்தவர்களை சூழப்பாளையம் இறங்கி அவருடைய தூதர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை விடுவிக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் விசுவாசத்தோடு இருப்போம். இப்பொழுது இருக்கிற இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் மட்டும் நம்மை விடுவித்தார். இனியும் அவர் விடுவிக்க போதுமானவராய் இருக்கிறார். ஆகவே நாம் விசுவாசிப்போம். கெட்ட வசனத்தை நாம் உட்கொள்ளுவோம். கெட்ட வசனத்தை நாம் அப்பியாசிப்போம். அதை விசுவாசிப்போம். விசேஷமாய் இன்றைய நாளிலே கர்த்தருடைய செய்தியை கொண்டு வந்த கர்த்தருடைய தாசனையும் அவருடைய ஊழியங்களையும் கர்த்தர் பன்மடங்கு ஆசீர்வதிப்பாராக. அவருடைய சபை வருகிற நாட்களிலே செழித்து வளருவதாக. அநேக ஆத்துமாக்கள் சபையிலே சேர்க்கப்படுவார்களாக. கடற்கரையின் திரளான ஜனங்கள் உன்வசமாய் திரும்பும் என்ற வாக்குத்தத்தத்தின்படி அவருடைய சபையிலே அநேக மக்கள் பெருகும்படியாய் நாம் ஜெபிக்க கடமைப்பட்டவர்களாய் இருக்கிறோம். நிச்சயமாய் பெருகுவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தூர தேசத்தில் இருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்துமாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம் என்று நாம் நீதிமொழிகளிலே வாசிக்கிறோம். இந்த ஏற்ற செய்தி நமக்கும் நம்முடைய ஆத்துமாவுக்கும் போதுமானதாக ஆறுதல் தருகிறதாக இருக்கிறதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய அந்த அருமையான வசனத்தின்படியே இந்த நாட்களிலே நம்மை மிக அருமையாக, நேர்த்தியாக, அற்புதமாக, அதிசயமாக வழி நடத்துவாராக. நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீதிமானை நீர் விடுவிக்கிற தேவன் என்பதை நாங்கள் இந்த செய்தியின் மூலம் கேட்டோம். ஆண்டவரே, நீதிமான் பகைக்கப்படும் பொழுது, நீதிமானுக்கு துன்பங்கள் வரும்போது, நீதிமானுக்கு உபத்திரவங்கள் வரும்போது, கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து நீதிமானை விடுவிக்கிற தேவன் என்பதை நாங்கள் அறிந்தோம். ஆண்டவரே, கர்த்தர் நீதிமான்கள் மேல் கண்ணோக்கமாய் இருக்கிறார். பேதுருவின் மீது கண்ணோக்கமாய் இருந்து, அப்போஸ்தலனாகிய பவுல் மீது கண்ணோக்கமாக இருந்து, தம்முடைய தாசர்கள் மீது கண்ணோக்கமாக இருந்து,
இப்பொழுதும் எங்கள் மீது நீர் கண்ணோக்கமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த இக்கட்டான சூழ்நிலைகள் மத்தியிலே ஆண்டவரே பாரப்படுகிற ஒவ்வொருவர்களுடைய ஜெபத்தை கேட்டு நீர் தம்முடைய பிள்ளைகளை விடுவிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி இந்த மாதம் மிகவும் ஆசீர்வாதமாயிருக்க, சம்பிரமமாயிருக்க, மகிழ்ச்சியாயிருக்க, வெற்றியாயிருக்க ஆண்டவர் கிருபை செய்யும். விசேஷமாக இந்த நாளிலே தூர தேசத்திலிருந்து கர்த்தருடைய செய்தியை கொடுத்த அருமையான கர்த்தருடைய தாசனுக்காகவும் குடும்பத்திற்காகவும் சபை மூப்பர்களுக்காகவும் ஆங்கில மொழிபெயர்ப்பாளருக்காகவும் தொடர்ந்து அந்த ஊழியத்தில் உதவி புரிகிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தம்முடைய தாசனையும் ஊழியத்தையும் குடும்பத்தையும் சபையும் வர்த்திக்க பண்ணுவீராக. அவைகளில் இருந்து ஆடல் பாடல் சத்தமும் புறப்படும். நான் அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். அவர்கள் குறுகி போவதில்லை. நான் அவர்களை மகிமைப்படுத்துவேன். அவர்கள் சிறுமை அடைவதில்லை. இந்த வாக்குத்தத்தத்தின்படி அவர்களை வர்த்திக்க பண்ணுவீராக. இந்த கொடுத்த நல்ல இந்த அருமையான நேரத்திற்காக, சமயத்திற்காய் ஸ்தோத்திரம். இந்த காணொளி வழியாக தேவ வார்த்தையை கேட்ட, சந்தோஷம் அடைந்த, ஆசீர்வாதத்தை பெற்ற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம். பேர் பேராக தனித்தனியாக தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். கண்ணின் மணி போல காத்துக்கொள்ளும், வழி நடத்தும், அற்புதங்களை செய்யும். மீட்பர் இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் தாழ்மையாய் எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கிய சிநேகம் நம் அனைவரோடும் தூர தேசத்திலிருந்து செய்தியை கொடுத்த தம்முடைய தாசனோடும் குடும்பத்தோடும் அவருடைய சிறப்பான கர்த்தருடைய ஊழியங்களோடும் தேவ கிருபை இன்றுமென்றும் சகல நாட்களிலும் மாறாமல் இருப்பதாக, ஆமென், ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், அவர் முகத்தை நம்மேல் பிரகாசிப்பார், நம்மை காப்பார், கிருபையால் மறைப்பார், சமாதானம் தருவார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், அவர் முகத்தை நம்மேல் பிரகாசிப்பார், நம்மை காப்பார், கிருபையால் மறைப்பார், சமாதானம் தருவார்.